ரெண்டாவது நாள் உங்களை சந்திக்கிறேன். ஹார்ட் ஆஃப் ஹானர். நேற்று உங்கள் கனவுல, ட்ரீம்ஸில், உங்கள் ப்ரேயர் டைமில், நேற்று பைபிள் ரீடிங் டைமில், இல்லை நீங்கள் தனியாக இருக்கும்போது காடி ஓட்டிட்டு போகும்போது நிச்சயமாக நேற்று பேசின சில விஷயங்கள் உங்கள் ஹார்ட்டுக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்கிற வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட், ஆச்சரியமான பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ள எதை நடப்பிக்க வேண்டுமோ சகல சத்தியங்களுக்குள்ள உங்களை அந்த விஷயத்துல நடத்தியிருப்பார் என்று நான் நம்புறேன். ஏன்னா இது அவருடைய பணி. அவரோடு நாங்க கோ ஒர்க்கரா இருந்து பண்றோம். உங்க முகங்களை பார்க்கறது சந்தோஷம். நேற்று நாம பார்த்ததுல ஒரு இடத்துல நான் சொன்னேன், தேவ மனிதன் எங்க வாழ்க்கைக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய தகப்பன் தாய், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எங்க வாழ்க்கைக்கான தேவனிடத்துல இருந்து நமக்கு கிடைத்த பரிசு. ரொம்ப நாட்களா ஜெபிச்சுட்டு இருக்கோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல தேவ மனுஷனை காட்டுங்கப்பா, நல்ல ஒரு ஊழியக்காரனை தாங்க, நல்ல ஒரு சமுதாயத்தை தாங்க, நல்ல ஒரு சபை எனக்கு வேணும் அப்படின்னு பல காலங்களா ஏங்கிக்கிட்டு இருந்திருப்பீங்க. நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு ஒரு உறவு தாங்கன்னு. அந்த டைம்ல என்ன ஒரு தெய்வீக தொடர்பாய் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்க அறிஞ்சிருக்கீங்கல்ல. உங்க எல்லாரையும் நீங்க நம்புறீங்களா? ஒரு தெய்வீக தொடர்புனாலதான் நீங்க இணைந்திருக்கீங்க. பேட்ரியாக் மேட்ரியாக், ஒரு இனத்தின் தலைவன் தலைவி, அவங்கள மையமா வச்சு இந்த சபை ஒரு சமுதாயமா குடும்பமா நீங்க இருக்கிறது ஒரு தெய்வீக தொடர்பு என்று நீங்க நம்புறீங்களா? தெய்வீக தொடர்பு என்றால், இது தெய்வீக உடன்படிக்கையின் தொடர்பு என்றால், என்னதான் வந்தாலும் அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு வார உணர்வுகளை நீங்க வியாக்கியானம் பண்ணணும். நிறைய உணர்வுகள் வரும், உறவுல கிட்டி சேர 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 நிறைய ஃபீலிங்ஸ் வரும். அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே அவங்க எங்க கூட நடந்து கொள்ற சில விஷயங்கள் எங்களுக்கு ஒத்து வராது. அது ஏன்? ஆவிக்குரிய தாய் தகப்பன் ஊழியக்காரங்க மட்டும் இல்ல, சொந்த தாய் தகப்பனே நம்ம கூட நடந்து கொள்ற விஷயங்கள் ஒத்து வராது. அதுக்காக நாங்க வீட்டை விட்டு போறோமா? இல்ல. ஒரு குடும்பமா உணர்ந்து நம்ம உணர்வுகளை பொசிஷன் பண்ணி அந்த மரபை, அந்த லெகசிய, அந்த ஹார்ட் அண்ட் கல்ச்சர், இருதயத்தையும் கலாச்சாரத்தையும் சுமந்து போறீங்க தானே நீங்க. அதுக்கு பேர் தான் பரம்பரைன்னு சொல்றோம். அதனால தேவ மனிதன் என்பவர் உங்க வாழ்க்கைக்கான தேவனுடைய பரிசு. சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில தந்திருக்கிற 2 தாய் தகப்பன், அம்மா அப்பா உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து, ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதரை கொண்டு வந்து, உங்க தேவ மனுஷன் உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து சொல்லுங்க, ஒரு நீங்க எங்களுக்கு கிடைச்ச தேவனுடைய பரிசு, கிஃப்ட் ஆஃப் காட், கிஃப்ட் ஃப்ரம் காட். சொல்ல முடியுதா? சில நேரங்கள்ல ஊழியக்காரர்களை கனப்படுத்துறது நல்லதா அப்படின்னு கேட்டா, ஆமா நல்லது. அவங்க எல்லாருமே உங்க வாழ்க்கையில பரிசா இருக்காங்க. ஆனா மிக சிறந்தது என்னன்னா, உங்களுக்குன்னு அவர் தந்திருக்கிற உங்களுடைய மெய்ப்பன், உங்களுடைய தகப்பன் தாய்க்கு நீங்க ரெட்டிப்பான கனம் கொடுப்பதுதான் மிகச்சிறந்தது. தேவ மனிதர்களுக்கு நீங்க கனம் கொடுக்கணும், ஆமா கொடுக்கணும். ஆனா உங்களுடைய மெய்ப்பனுக்கு, உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் அண்ட் மதருக்கு நீங்க ரெட்டிப்பான கனம் கொடுக்கணும். ஆமா, அப்படி கொடுக்கும் போதுதான் இப்ப சிலர் தேவ மனிதர்கள் உங்க வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதமா கொண்டு வருவார். இப்ப நான் இங்க இருக்கிறேன்ல உங்க கூட, வேற நபர்கள் உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் இன்றைக்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு எப்படி ஆசீர்வாதமா அமைகிறோம்? அவங்கனால தானே. அவங்கள பைபாஸ் பண்ணி நீங்க எங்க கூட தொடர்பை ஏற்படுத்தி ஏதோ அவங்கள தட்டி கழிக்க நினைச்சு எங்க கூட தொடர்பு ஏற்படுத்தினா அது பலன் அளிக்காது. அது ஒரு தற்காலிகமா இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சொல்றேன், இந்த ஹார்ட் ஆஃப் ஹானர் என்ற இந்த சீசன்ல, உங்க தேவ மனிதர்களை கனப்படுத்துற இந்த மாதத்துல, உங்க இருதயத்துல ஸ்பெசிபிக்கா, மையமா, கோர்பீனா உங்களுடைய ஆவிக்குரிய தாய் தகப்பனை தான் நீங்க கொண்டு வந்து நிறுத்தணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சரியான தகப்பனோடு நீங்க இணைந்திருக்கும் போது அவர்கள் மூலமாய் சரியான தகப்பன்மார்களை உங்கள் வாழ்க்கைக்கு அறிமுகப்படுத்துவார்.
அப்படித்தானே நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப தேவனுடைய ஊழியக்காரவங்க, அவர் தேவனுக்கு ஊழியக்காரவங்க. ஆனா உங்க வாழ்க்கையில அவங்க வந்து உங்களுக்கு வேலைக்காரவங்க இல்ல, அவங்க உங்களுக்கு பரிசு அப்படின்னு நினைங்க. அப்பதான் அந்த பரிசை திறந்து அந்த பரிசுல இருக்கிற சந்தோஷத்தை என்ஜாய் பண்ண முடியும், ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ண முடியும். ஏன் நீங்க சொல்லலாம், ஒருவேளை இப்ப நாங்க மட்டும்தான் வந்து தேவ மனிதனை கனப்படுத்துறோமா அப்படின்னு கேட்டா, யோவான் 12:26 பாருங்க, ஜீசஸ் என்ன சொல்றாருன்னு. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இங்க பாருங்களேன், நான் உங்களை மட்டும் கனம் பண்ணான்னு வலுக்கட்டாயப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. ஒருவன் தேவராஜ்யத்தின் பணியில இருந்தா பிதாவே அவனை கனம் பண்ணணுமா. புரியுதா? நாம எல்லாம் என்னன்னு சொல்றது? இயேசு கிறிஸ்துவோட கோவக்கரா ஒருத்தன் இருக்கிறான் தேவராஜ்யத்தின் பணியிலனா, ஃபாதர் கிரேட்லி அவன் என்ன பண்றாரா, வேல்யூ பண்றாரா, பெருமைப்படுத்துவாராம். ஓ, பிதாவே பெருமைப்படுத்துறாரு, பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறாரு, ஒரு சிறந்த வேல்யூ கொடுக்கறானா, நாங்க ஊழியக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை எங்க கொண்டு வந்து ஸ்டாண்டர்டா நிப்பாட்டணும் என்பதுல இந்த வசனத்துல நான் உங்களுக்கு காட்டணும்னு நினைக்கிறேன். புரிஞ்சுதா? பிதா கனப்படுத்துறாருங்க. ஆமா. நேற்று நாங்க வாசித்த சாப்டரை கண்டினியூ பண்ணுவோம், லூக்கா 7ஆம் அதிகாரத்துல. அதுக்கு முன்னாடி ஷர்மி சில வார்த்தை பேசுவாங்க, அதுக்கு பிறகு நான் கண்டினியூ பண்றேன். ஷர்மி வந்து என்னுடைய மனைவி அண்ட் ஷர்மிளா. உங்களை பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நேற்று நான் இருந்தேன், நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். இன்றைக்கு ஒரு குட்டி என் ஹார்ட்டில் பேசப்பட்ட ஒரு குட்டி விஷயம், சில விஷயங்களை வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். ஹானரை குறித்து, கனம் பண்ணுறதை குறித்து நான் சில ஹார்ட்டில் இருக்க சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். சில மூமெண்ட் வந்து நாங்கள் காடை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ரொம்ப நேசிக்கப்பட்டிருக்கோம் ஃபீல் பண்ணுறோம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நாங்கள் காடை ரொம்ப நேசிக்கிறோன்னு நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அந்த உண்மையாக சொல்ல போனால், நாங்கள் ஒருத்தங்களை ரொம்ப நேசித்தா அவங்க சொல்கிற விஷயத்த நாங்கள் செய்யணும். அவங்க சொல்கிற விஷயத்த எங்களோட ஹார்ட்டில் ரொம்ப நெருக்கமாக வச்சு அதன்படி எங்களுடைய லைஃப்பை வாழணும். ஸோ கனப்படுத்துறது வந்து அது காடுக்கு ரொம்ப பிரியமான ஒரு விஷயம், அவரோட கேரக்டர் மாதிரி ஒரு விஷயம். ஸோ அவருக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஆனர் பண்ணுற ஹார்ட் வந்து நாங்கள் எங்களோட ஹார்ட்டில் ரொம்ப நெருக்கமாக வச்சு நாங்கள் வாழணும். டெய்லி எங்களுடைய லைஃப்பில் நாங்கள் கனம் பண்ணுறதுல அதை ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணும். ஒரு வசனத்தில் வந்து நானே சொல்கிறேன், 1 பேதுரு 2:17 சொல்லியிருக்கு, எல்லாரையும் கனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கு. பொதுவாகவே எந்த மனுஷனாக இருந்தாலும் ஒரு கண்டிஷன் இல்லாமல் இவன் நல்லவனாக இருக்கான், இவன் கெட்டவனாக இருக்கிறான், இவன் பொய் சொல்கிறான், இவன் பொய் சொல்லல, அப்படி இல்லை, எல்லா மனுஷங்களும் கனம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு. அது வந்து ஒரு ட்ரை பண்ணுங்க கனம் பண்ணுன்னு சொல்லாமல் அது ஒரு கொமெண்ட்மெண்ட் அது தந்திருக்காங்க. ஸோ அந்த கொமெண்ட்மெண்ட் வந்து ஒரு விதமாக நீ இதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அவங்களோட ஹார்ட்டில் அவருக்கு ரொம்ப பிரியமானது நாங்கள் எல்லாரையும் ஹானர் பண்ணணும். இவங்க சொன்ன மாதிரி டபுள் மடங்காக எங்களுக்கு மேலே கொடுக்கப்பட்ட ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸை ஹானர் பண்ணணும். ஸோ நாங்கள் காடை ரியல்லி நேசிக்கிறோன்னு நாங்கள் எங்களுடைய வாயால் சொல்லாமல் ரியல்லி எங்களோட ஹார்ட்டோட சொல்ல போகிறோம்னா நாங்கள் கனம் பண்ணணும். எங்களோட லைஃப்பில் கனம் பண்ணுறது அது ஒரு அடையாளமாகும். நாங்கள் ரியல்லி காட் நேசிக்கிறோன்றது எங்களோட பேச்சில் மட்டும் தெரியாது. ஐ லவ் ஜீசஸ், ஐ லவ் காட், ஐ லவ் ஹாலி ஃபாதர், அப்படி இல்லாமல் நான் வந்து கனம் பண்ணுறதுலேயே நான் ஐ லவ் ஹீம்ண்டு ரொம்ப ப்ரெசன்ஸாக ஃபீல் பண்ணலாம் எல்லாருக்குமே. இவங்க வந்து ரொம்ப காடை நேசிக்கிறாங்க, எல்லாரையுமே கனம் பண்ணுறதுல இவங்க ஹார்ட் எப்போதும் பொசிஷனாக இருக்கும். ஒரு பகுதியில் ரோமன்ஸ் 12:10 அவங்க சொல்கிறாங்க, கனம் பண்ணுறதுக்கு முந்தி கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அடித்து பிச்சு நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், முந்தி கொள்ளணும், ஃபஸ்ட்டாக நான் கனம் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தங்க என்னை கனம் பண்ணாதான் நான் கனம் பண்ணுவேன், என்கிட்ட வந்து பேசினா தான் நான் விரும்புகிற மாதிரி சில கண்டிஷன் ஹார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சு கனம் பண்ணுறதில்ல. எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க வந்து இப்படி இருக்கணும், அவங்க எனக்கு இப்படி பேசணும், எனக்கு புரியாத சொல்கிறாங்க, எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஸோ நான் அவங்கள கனம் பண்ண மாட்டேன் இந்த சீசனுக்கு. சில கண்டிஷன் வச்சு கனம் பண்ணுறதா இருக்கக்கூடாது. அது வந்து அன்கண்டிஷனல் லவ் போல் அன்கண்டிஷனல் கனமாக இருக்கணும். ஸோ அவங்க எனக்கு புரியலைன்னா
நான் புரியலைன்னு சொல்லணும். எனக்கு புரியலை, ஆனாலும் நான் உங்களை கனம் பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற விஷயத்தில் எனக்கு கிளாரிட்டி வேணும்னு சொல்லி ஒரு கனத்தோட எங்களோட ஹார்ட் எப்போதும் ஃபிக்ஸாக இருக்கணும். அது அது பண்ணாமல் நாங்கள் ஒருத்தங்களை டிஸ்ஆனர் பண்ணுறோம்டா, ஒருத்தங்களை கனவீனப்படுத்துகிறோம்டா, அது காடை லவ் பண்ணுற ஒரு ஆக்ட் இல்லை. நாங்கள் கண் காண்கிற சகோதரங்கள், கண் காண்கிற ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ், கண் காண்கிற ஒவ்வொரு நபர்களை நாங்கள் கனம் பண்ணாமல் காடை நேசிக்கிறோம், கனம் பண்ணுறோன்னா நாங்கள் எங்களை ஏமாற்றி கொள்கிறோம் ஆகும். அப்படி ஒரு சுச்சுவேஷனில் வந்தால் அது அப்படி இருக்காமல் நாங்கள் தூய்மையான ஒரு கணத்தோட எங்களோட ஹார்ட் எப்போதும் பொசிஷன் பண்ணணும். அப்புறம் நேற்று இவங்க பேசி கொண்டிருக்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் ஒரு மொமெண்ட் வந்து இவங்க பேசுகிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் கொண்டு வராங்க, அவங்க கொண்டு வரதுக்கு முன்னால என் ஹார்ட்டில் எப்படி கனம் இருக்கணும்னு சொல்லி காட் என் ஹார்ட்டில் பேசி கொண்டிருந்தார். வந்து கால்டை குறித்து பேசினார். எனக்கு இவங்க கால்டை குறித்து அதுக்கு பிறகு பேசுகிறாங்க. அப்போ நான் நினைச்சேன், ஓகே கால்டை குறித்து இன்னும் நம்முடைய மலேசியா ஃபேமிலியோட பேசுவோன்னு சொல்லி இன்றைக்கு எனக்கு இன்னும் அதிகமாக தோணிச்சு. ஒரு கன்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. என்னென்னா கால்டு வந்து எந்தவித நெருப்பாக இருக்கட்டும், அந்த கால்டு வந்து எப்போதும் கோல்டாக தான் இருக்கும். நெருப்பு சுட்டாலும் எந்தவித விஷயம் கோல்டை நோக்கி வந்தாலும் கோல்டாக தான் இருக்கும். ஸோ கோல்டை போல எங்களுடைய ஹார்ட் ஆஃப் ஹானர் வந்து இருக்கணும். தங்கம் போல எங்களுடைய கனம் பண்ணுற இருதயம் இருக்கணும். எந்த வித சுச்சுவேஷன் எங்களுக்கு எதிராக வந்தாலும், எங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும், எங்களை சோதிச்சாலும், எங்களை ரொம்ப போட்டு கஷ்டப்படுத்தினாலும் எங்களுடைய ஹார்ட் ஆஃப் ஹானர் மாறக்கூடாது. அது ஒரு தரம், அது ஒரு கேரக்டர், அது வந்து காட்லி கேரக்டர். 24 கேரட் மேக்சிமம் கோல்டு மாதிரி அந்த மேக்சிமம் ஹானர் எங்களோட ஹார்ட்ல எப்போதுமே இருக்கணும். அது எப்படிப்பட்ட புயலோ எப்படிப்பட்ட நெருப்போ அவங்களை சோதிச்சாலும் அந்த கோல்டா இருக்குது. அதே போல ஹானரிங் ஹார்ட் வந்து ஹானரிங் ஹார்ட்டா இருக்கணும் எங்களோட ஹார்ட்ல. இல்லை எனக்கு இப்பெல்லாம் கஷ்டமா இருக்கு ஹானர் பண்றதுல, அந்த ஒரு ஒரு சோர்ந்து போகாத ஒரு இடம் இருக்கணும் எங்களோட ஹார்ட்ல. என்னதான் வந்தாலும் நான் டிசைட் பண்ணிட்டேன் நான் ஹானர் பண்ண போறேன். எனக்குள்ள கோல்டு தான் இருக்கு, எனக்குள்ள தங்கம் தான் இருக்கு. அந்த தங்கம் வந்து கனப்படுத்துகிற இருதயம். அப்புறம் லாஸ்ட்டாக ஒரு குட்டி விஷயம் சொல்கிறேன். ஒரு காலத்தில் ராஜாக்கள் எல்லாம் அவங்களுடைய என்ன சொல்கிறது மாம்ச எண்ணங்கள்னால போட்டி பொறாமை தாங்க பெஸ்ட்டு அது இதுன்னு அந்த விஷயத்தில் அவங்க கனவீனம் பண்ணாங்க. அவங்களோட ஹார்ட்டில் வந்து போட்டி பொறாமை சண்டை, நான் பெஸ்ட் ஆகணும் அப்படி இப்படி அந்த மைண்ட் செட் இருந்ததால கனவீனம் பண்ணாங்க. ஒரு ராஜாவை இன்னொரு ராஜா அசிங்கப்படுத்துறதோ இல்லாட்டி ஏதோ என்ன சொல்கிறது அவங்கள கஷ்டப்படுத்துறது, அவங்களுக்கு தீங்கான விஷயங்கள் செய்கிறது இருந்துச்சு. ஆனால் அந்த ராஜாதி ராஜா ஜீசஸாக வரும்போது அவர் கனம் பண்ண தான் கற்றுக் கொடுத்தார். காம்படிஷனே இல்லாத ஒரு ஹார்ட். அவங்க வந்து இப்போ ஜோவான் முன்னுக்கு இருக்கிறாண்டா யோவானுக்கு போய் தன்னை தாழ்த்தி அவரை கனம் பண்ணுறார். அவர் வந்து கிங் ஆஃப் கிங்காக இருக்கிறார். ஆனால் அவர் கற்றுக் கொடுக்குற விஷயம் வந்து ஹானரிங் கற்றுக் கொடுக்குறார். அவர் வந்து தான் வந்து முழங்கால் படிட்டு அவர்கிட்ட ஞான ஸ்நானம் எடுக்கிறார். அதுலேயே அவங்க ஹார்ட் ஆஃப் அவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருந்தாலும் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயம் வந்து கனம் பண்ணுறது. ஸோ நாங்கள் எப்போதுமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நாங்கள் கனம் பண்ணுறதுல களைத்து போகாமல் தங்க கட்டி மாதிரி தங்கமான இதயத்தோட கனம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது உங்களுடைய கேரக்டராக உங்களுடைய அழகாக இருக்கும். நீங்கள் அப்படியே ஜொலிப்பீங்க. கோல்டை பார்த்தா அழகாக இருக்கும் தானே, அதே போலோடைய உங்களுடைய ஹானரிங் பார்த்தா நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. உங்களுடைய லைஃப் உங்களுடைய ஃபேமிலி எல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். Bless you all. அதான் ஷர்மி சொன்ன மாதிரி 1 கொரிந்தியர் 3:12 எப்படி சொல்லுதுன்னா, ஒருத்தன் அஸ்திபாரம் போட்டு ஒரு விஷயத்தை கட்டி எழுப்புறான், ஒரு கட்டிடத்தை. அந்த கட்டிடத்துல பொன் வெள்ளி விலையேற பெற்ற கற்கள். இன்னொரு பக்கம் என்ன போட்டு இன்னொரு நபர் கட்டுறாரு, மரம் வைக்கோல் புல். இப்ப புடமிடப்படும் போது, நெருப்பினால் தீயினால் சோதிக்கப்படும் போது, சோதனை வரும்போது தான் தெரியும் இப்போ புல்லு வைக்கோல் மரக்கட்டையில நிலைத்திருக்கிறதும் மற்ற விலையேற பெற்ற விஷயத்தினால் கட்டப்பட்டதும் கடைசியில தான் தெரியும் நிலை நிற்கும் போது.
அந்த மாதிரி தான் கனம் எங்கன்னா சோதிக்கப்படும் போது தான் தெரியும். இருதயம் மனத்தாங்கள் அடையும் போது தான் தெரியும். ஒரு நெருப்பு மாதிரி இருக்கும்ல, அப்படியே போட்டு நம்ம ஒரு கோமா ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போயிடும். அந்த கனம் அங்கதான் சோதிக்கப்படுது. உங்க லைஃப்ல நீங்க நிச்சயமா அதுக்கெல்லாம் முகம் கொடுத்திருப்பீங்க. எஸ்பெஷலி உங்க பாஸ்டர்ஸ் உங்க சபை மூலமாக நீங்க புடமிடப்படுகிற அனுபவத்துக்குள்ள போகும்போது தான் உங்க இது தீயாம இருக்குதா அப்படின்னு, இல்ல நிலைத்திருக்குதான்னு அறிந்து கொள்ள முடியும். அந்த மாதிரி ஒரு தங்கமா நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போ நீங்க பாத்தீங்க ஷர்மி பேசும்போது. நேற்று நாங்க வாசிச்ச லூக்கா 7ஆம் அதிகாரம் 23ல என்ன வாசிச்சோம்? என்னிடத்தில் இட- இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். எல்லாம் சொல்லுங்க. இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். அப்ப சொல்லுங்க, மனத்தாங்கள் அடையாது இருக்கிறவன் தான் பாக்கியவான். ஏன்னா மனத்தாங்கள் பேய்த்தனத்துக்கு கதவை திறக்குதான். அஃபண்ட் ஆகுறது ஹார்ட்டை எதுக்கு நேரா ஓபன் பண்ணுதுன்னா, டோரை டீமோனிக்கு நேரா ஓபன் பண்ணுது. பேய கூட்டிட்டு வந்தோம் நம்ம கூட வாழ வைக்கிற மாதிரி உட்காந்து என் கூட வாழுன்னு. என்ன பேய்த்தனம்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம். யாக்கோப்பு 3ஆம் அதிகாரத்துல நம்ம பாக்குறோம்னா 14ல இருந்து 17 வாசிச்சு பார்த்தா, உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் 13ல இருந்தே வாசிங்க ஷர்மில. உங்களில் ஞானியும் விவேகியுமாய் இருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்களை ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணணுமா? நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்க எதை காண்பிக்கணுமா? கிரியையில தானே. கிரியைகளை நல்ல நடக்கையினால். அந்த கிரியைகளுக்குள்ள என்ன வருதுன்னு நினைக்கிறீங்க? நான் பேசிட்டு இருக்கேன்ல, ஞானம் பற்றி நேற்று பேசினேன். கனப்படுத்தல் நடக்கிறவங்க ஞானத்தின் பிள்ளைகளா இருக்கிறாங்க அப்படின்னு. நீ விவேகி அப்படின்னு சொல்றீங்கன்னா அங்க அடுத்த வசனம் எப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லுது. வாசிங்க தம்பி. உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் ம். விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். இது ஒருவித ஞானம். இது ஒருவித என்னது? ஞானம். கசப்புல இருக்கிறது ஒரு ஞானம். சத்தியத்துக்கு விரோதமா இந்த மாதிரி ஆட்டிடியூட் நம்ம ஆட்ல இருக்கிறது, பிஹேவியர்ஸ் இருக்கிறது, கேரக்டர் இருக்கிறது, இதுவும் ஒரு வித விஸ்டம். நீங்க பார்த்துருக்கீங்களா? அஃபென்சிவ் ஹார்ட்ல இருக்கிறவங்க அஃபண்டட் ஆயிட்டோம் அப்படின்னு சொல்றவங்க சில காரணங்கள் சொல்லுவாங்க பாருங்க. அவ்வளவு ஸ்டாண்டர்டா இருக்கும். அவர் இப்படி பண்ணாரு, இதை பண்ணாரு, அதனாலதான் பாஸ்டர் இப்படி பண்ணாரு, என்ன இப்படி கண்டுகொள்ளலாத இது பண்ணாரு, அன்றைக்கு கால் எடுக்கும்போது இப்படி இருந்துச்சு, இதை இப்படி பண்ணாரு, அப்படி பண்ணாரு, இது அவங்க கனெக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஆமா இவங்க சொல்லுறதுதான் என்ன இருக்கும் உண்மை. கடவுள்கிட்ட என்ன பண்ணணும்? அந்த தேவ மனுஷனை கடவுள்கிட்ட சொல்லி காப்பாற்றணும். ஏன்னா அவங்க சொல்லுற அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது, அந்த பொய்கள் கசப்பான விஷயங்களை கேட்கும்போது, தேவன் எங்களை எதற்காக இணைத்தார், எங்க லைஃப்ல என்ன பரிசாக தந்தார், எங்களுக்கு அவர் தந்த பொக்கிஷம் என்பதை மறந்து, அவங்க கூட கனெக்டடா இருக்கும்போது என்னென்னலாம் பிளெஸிங் பெற்றோமோ அதெல்லாம் மறந்து, இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா நம்மள அவங்கள விட்டு தள்ளி போக பண்ணுது. அப்படி பண்ணும்போது நீங்களே பண்ணிருப்பீங்கல்ல, உங்களுக்கே தெரியாதா? ஏன் யாரையும் பார்க்கணும்? உங்க மனசுலயே நீங்க குழம்புனது இல்லை, யார்ட்டையும் பேச்சுனது இல்லைங்க, பேசிருப்பீங்கல்ல சில நேரம். சிஸ்டர் தெரியுமா, சிஸ்டர், பிரதர் தெரியுமா, பிரதர் அப்படி பண்ணாரா பாஸ்டர்? ஐயோ, உங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு நீதியை வழங்கணுமே, நான் உங்களுக்கு நீதிக்காக நாங்க we stand with you. சில நேரங்களை மறந்துடக்கூடாது. நமக்கு தந்திருக்க தகப்பன்மார் மற்ற தகப்பன் ஊழியக்காரங்களோட பார்த்தோம்னா
அவங்க நிச்சயமா ரொம்ப நல்லா பண்றாங்க. தகப்பன் இதயம் உள்ளவங்க. அவங்க வந்து பெர்ஃபெக்ட் இல்ல, பட் ரியலா இருக்காங்க நம்ம முன்னாடி. அவங்க அப்படி பண்ணும்போது உங்களுக்கு புரியுமா? டேய், ஆண்டவனே நம்ம பக்கம் நிக்கிறாடா. அந்த மாதிரி ஆண்டவன் அவங்க பக்கம் நிப்பாரு. பரலோகமே அவங்க பக்கம் நிக்கும். ஆனா ஒரு டீமா நீங்க ஃபார்ம் பண்ணி அந்த டீம் உங்க பக்கம் இருக்கனால நீங்க நினைச்சிருவீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்காரு. அந்த டீமை பார்த்துட்டு அந்த டீம் டக்கு டக்குன்னு உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். தெரியும் பாத்தீங்களா, இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு பாஸ்டரை குறிச்சு, இவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு சிஸ்டரை குறிச்சு அப்படின்னு கேட்கறதெல்லாம் தப்பாவே கேட்கும். அப்ப டீம் ஃபார்ம் பண்ணிடுவோம். இல்லாத பேய கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருவோம். அதுக்குதான் அந்த எண்ணம் கசப்பு வரும்போது என்ன நடக்குது பாருங்க. மத்த 3 வாக்கியம் முதவி வாசிங்க. இப்படிப்பட்ட ஞானம் ஆ, பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் பாத்தீங்களா? லௌகீக ஆ, இந்த ஞானம் என்ன ஞானம் இல்லையா, ஆனா ஞானமா இருக்குமா. இது ஒரு ஞானம் தான். இது என்னது, ஒரு விஸ்டம் தான். பட் இது ஹெவன்லி விஸ்டம் கிடையாது. காரியங்களை தீர்க்கிற மாதிரி இருக்கும், ஆனா இது ஹெவன்லி விஸ்டம் இல்ல. இந்த விஸ்டம்குள்ள ஒரு 3 விஷயம் இருக்கும். நீங்க அதை வச்சே கண்டுபிடிக்கலாம். நீங்க வந்து ஆக்ட் பண்றதுக்கு இல்ல காரியங்களை நெவிகேட் பண்றதுக்கு அந்த 3ஐயும் கீழே எழுதுறாரு. அது எப்படி, அதுக்குள்ள என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லும். அதை நான் கொஞ்சம் பிரிச்சு உங்களுக்கு சொல்றேன். என்னன்னு 3 விஷயத்தையும் சொல்லுங்க தம்பி. லௌகீக ஞானம், லௌகீக சம்பந்தமானதும் ம், ஜென்ம சுபாவத்துக்குரியதும் ம். பேய்த்தனத்திற்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. இங்க இருக்கா பேய்த்தனம்னு நான் சொன்னேன். மனத்தாங்கள் பேய்த்தனத்துக்கு கதவு திறக்கும் அப்படின்னு. டீமோனிக்னு இருக்குல்ல, ஈவிலுக்கு. என்னன்னா லௌகீகம் என்பது எப்படின்னா, மன்னிக்க மட்டும் மாட்டேன், மன்னிக்க முடியாது, என்னால முடியவே முடியாது, அதை மட்டும் பேசாதீங்க, என் பக்கம் என்ன நியாயம்னு கேளுங்க. அதுதான் லௌகீகம். மன்னிக்க முடியாம கஷ்டப்பட்டு இருதயம் அப்படியே அப்படியே இருக்கும். அப்படியே ஸ்டோரி ஓடிக்கிட்டே இருக்கும். எதிர்த்ததாச்சும் 2வது பேசிடலாம் அப்படின்னு தோணும். அது லௌகீக ஞானம். அதாவது மன்னிக்க மாட்டேன். அடுத்த ஞானம் என்னதுன்னு சொல்லியிருக்கு? ஜென்ம சுபாவத்துக்குரியது. ஜென்ம சுவாபம் ஞானம் எப்படின்னா, ஏதாச்சும் இவங்களை பண்ணி பழி வாங்கணும்பா, சும்மா இதை விட்டுறக்கூடாது. இந்த கேஸ ஏதாச்சும் பண்ணணும், இவங்களுக்கு யாராச்சும் பண்ணா அவங்க கூட சேர்ந்து நானும் ஏதாச்சும் பண்ணணும், இந்த பழி வாங்கணும் என்ற இடத்துக்கு இருதயம் வந்துடும். அடுத்த லெவல். இதெல்லாம் வந்து ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ஸ் மாதிரி ஷிஃப்ட் பண்ற மாதிரி இதுவும் ஒரு லெவல்ஸ்னு சொல்றேன். இது அடுத்தது. இது வரும்போதே நீங்க அலர்ட் ஆயிருங்க, ரொம்ப அலர்ட் ஆயிருங்க. உங்களை நீங்களே காப்பாத்திக் கொள்ளணும். இது நான் வேற யாரை பத்தியும் பேசல. எனக்கு நான் ஞானத்துல நடக்கணும்னா இதெல்லாம் எனக்கு தெரியணும். என் தகப்பன்மாரை பத்தி எனக்கு வரும்போது நான் எப்படி அதை கையாள போறேன். 3வது பேய்த்தனத்துக்குரியது அப்படின்னு இருக்கு. அந்த ஞானம் பேய்த்தனத்துக்குரிய என்னன்னா, அவன் செத்தா என் காதுல அப்படியே எஸ் சூர்யா ஒரு இதுல எப்படி பண்ணுவான் பாருங்களேன். அவனை பத்தி கெட்ட செய்தி கேட்க மாட்டேனா. அந்த ஏதாச்சும் ஒண்ணு அவங்க குடும்பம் வீணாம போச்சுன்னா, பாத்தீங்களா, அன்னைக்கே நான் சொல்லல, கர்த்தர் தான் இதை பண்ணாரு, கர்த்தர் தான் பண்ணாரு. எந்த கர்த்தர் பண்ணாரு? இயேசுவே சொல்றாரு, "டேய், எலியா பண்ணது எனக்கும் எலியாவுக்கும் சம்பந்தமே இல்லடா. நீங்க எலியா மாதிரி அக்கினி இறக்க சொன்னீங்க." சில நேரம் கோபம் வந்தோன்னே, இந்த கிட்டத்துல எங்க ஜேர்னில ஒருத்தவங்க கோபம் வந்துட்டு வந்தோன்னே பிடிச்சி திட்டுறாங்க. என்ன பேசுறனே தெரியாது. அந்த வாயில இருக்கிற பிளக் கலண்டோன்னு கோமாக்கு போயிட்டு வந்தானே. கோமா ஸ்டேஜுக்கு போனோன்னா என்னெல்லாம் நாங்க பேசுவோம் தெரியுமா? தயவு செய்து யாரை பத்தியும் பேசக்கூடாது. ஏன்னா எல்லாருமே தேவசாயல். உன்னீதியை கர்த்தர் பட்டப்பகலை போல விளங்க செய்வார்னா அதுக்காக எப்படிப்பட்ட குணம் இருக்கணும்னு அடுத்த ஞானம் சொல்லுது. அடுத்த ஞானத்தை பாருங்க தம்பி. சண்டைக்கு போயிடுறது இல்ல 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 இல்ல. இது ஹெவன்லி விஸ்டம் எப்படி இருக்குன்னு வாசிங்கப்பா. 6. ம். வைராக்கியமும் விரோதமும் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்கைகளும் உண்டு. பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் சொல்லுங்க. பின்பு சமாதானமும் நல்ல சுத்தமா இருக்குமா, தூய்மையா இருக்குமா.
பரிசுத்தமா இருக்குமா அந்த ஞானம். ரெண்டாவது சமாதானம் அதுல இருக்குமா. பாருங்க எவ்வளவு அழகா யாக்கோப் எழுதியிருக்காரு. இததான் நீங்க ஆக்ட் பண்ணணுங்க இந்த சிச்சுவேஷன்ல. இப்ப நீங்க இப்படி நினைக்கும் போது, ஓ அந்த பாஸ்டோட சம்பவத்துல இல்லாட்டி சபை சம்பவத்துல இவரை தான் சொல்றாங்க அவங்கள தான் சொல்றாங்க என்பதை காட்டில நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த இதுல நான் மாட்டிக்கிட்டு இருக்கேனா, எனக்கு ஒரு விஷயம் வரும்போது அது தூய்மையா இருக்குதா, சமாதானமா இருக்கா, அடுத்தது என்னதுப்பா, சாந்தமும் ஆ, இணக்கமுள்ளதாயும் ம், அதை உச்சரிங்களேன் உங்க வாயில. அந்த ஒவ்வொன்றையும் சொல்லு தம்பி, அவங்க உச்சரிக்கட்டும். சமாதானமும் சமாதானம், சுத்தமுள்ளதும் சுத்தம், சாந்தம், சாந்தமும் இணக்கம். இணக்கமுள்ளதாயும். இது இப்ப 35வது வசனம் அந்த லூக்கால வாசிங்க. ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். இதுதான் அது. அதுக்கு எப்படியான வாரிசுகள் இருக்கு அப்படின்னு. பேய்தனத்தின் வாரிசுகள் யாரு தெரியுமா? பிள்ளைகள். மனத்தாங்கள்ட வாரிசு யாருன்னா லௌகீக. அது ஒரு விதமான ஞானம் அங்கிருந்து ஆப்ரேட் ஆகும். லௌகீகம், ஜென்ம சுபாவம், ஜென்ம சுவாபம், அதெல்லாம் அவங்களோட பேய்த்தனம். வாரிசு. அவங்க எல்லாம் பிள்ளைகள். என் வாரிசுடா அப்படின்னு சொல்லும் மனத்தாங்க. ஆனா கனப்படுத்தல இருக்கிறது ஞானத்துல நடந்து கொள்ற வாரிசு எப்படின்னா, ஞானமா இருக்கிறதுக்குள்ள என்ன இருக்குன்னா சமாதானம், இணக்கம், தூய்மை. சுத்தம், இரக்கம், பாத்தீங்களா? நற்கனி. இத விரும்புங்க. இது உங்களுக்குள்ளதான் இருக்கு. பிதா நடாத நாற்றுக்கள் எல்லாம் நமக்குள்ள வேரோடு பிடுங்கப்படட்டும். நம்முடைய உணர்வுகள்ல இருக்கிற வேதனைகள், காயங்கள், புரோக்கன்னஸ், ஃபெயிலியர்ஸ், அக்செப்டன்ஸ் இஷ்யூஸ், இதுலலாம் ஒரு ஸ்டோரிஸ் இருக்கு. அந்த ஸ்டோரிஸ்ல இருக்கிற உணர்வுகளை கரண்ட்ல நாங்க கனவீனப்படுத்துறதுக்கு, எனக்கு தேவன் தந்த மனிதனை பரிச கனவீனப்படுத்துறதுக்கு ஏதுவா நான் நடந்து கொள்றேன்னா, இந்த உணர்வு என்ன பண்ணும்னா, நிச்சயமா அதை நாங்க ஒர்க் பண்ணாட்டி உங்களையே ஒரு நாளைக்கு கொண்டு வந்து நடுத்தெருவுல நிக்கிறதுக்கு பண்ணுகிற உணர்வு தான் அந்த உணர்வு. உங்க குடும்பத்தை அப்படியே கலட்டி எடுத்துரும். அதான் கிட்டத்துல ஒரு சிஸ்டர்கிட்ட சொன்னேன், சிஸ்டர் நீங்க இப்பவே ஹீலிங்குள்ள போகணும். இந்த பாஸ்டர் நான் சொன்னேன், நாளைக்கு உங்களுக்கு 5 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க கல்யாணம் கட்டி வருவாங்க. இன்னைக்கு உங்க கூட இருக்க மாதிரி இருக்கு. அந்த 5 பிள்ளைக்கும் மருமகனும் உங்களுக்கு வரப்போறாங்க. அந்த குடும்பமே ஸ்பாயில் ஆகுறதுக்கு உங்க குணம் ஆகி உங்க சந்ததியையே நீங்க என்ன பண்ணிடுவீங்க, சுகுநூறு ஆக்கிடுவீங்க. அது என்னைக்கு யார வந்தாலும் அது பிரிக்கிற கனப்படுத்த முடியாம உணர்வு உங்களுக்குள்ள கொண்டு வருது. உடனே புரிஞ்சு கொள்ளணும், இது எனக்கே என் லைஃப்ல நன்மை செஞ்சவங்களுக்கே இப்படி என்னால பிஹேவ் பண்ண தோணுதுன்னா, நிச்சயமா என் லைஃப்ல இது பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்று இன்றைக்கு தேவ சத்தமா நீங்க அதை உணர்ந்து சரியான ட்ராக்குக்கு லைன் ஆகுறது ரொம்ப முக்கியம். வாக்கிங் இன் ஹானர் இட்ஸ் மீன் யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் விஸ்டம். கனத்தில் நீங்கள் நடப்பது என்பது ஞானத்தின் பிள்ளைகள் என்று பொருள்படும். எந்த ஞானத்தின் பிள்ளைகள்? பரம ஞானத்தின் பிள்ளைகள். 27வது வசனம். இப்ப நேத்து வாசிச்ச யோவானுடைய விஷயத்தை கேஸ் ஸ்டடி பண்ணுவோம். பாருங்க அவர் எந்த அளவுக்குள்ள மனத்தாங்களுக்கு போய் எப்படியான ஒரு இடத்துக்கு வந்துட்டாருன்னு பாருங்க. வாசிங்க தம்பி. இதோ நான் என் தூதனை உமக்கு முன்பாக அனுப்புகிறேன். அவன் உமக்கு முன்னே போய் உமது வழியை ஆயத்தம் பண்ணுவான் என்று எழுதிய வாக்கியத்தால் குறிக்கப்பட்டவன் இவன்தான். 26. அல்லவென்றால் எதை பார்க்க போனீர்கள்? தீர்க்கதரிசியையோ? ஆம், தீர்க்கதரிசியை பார்க்கிலும் மேன்மை உள்ளவனையே என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் ஸ்நானகன் உங்களால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவிலான ஒரு ஸ்பெஷலா குறிப்பிடப்படத்தக்கவனாக பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பப்பட்டவனா. யோவான் தீர்க்கதரிசியிலும் பெரிய மேன்மை உள்ளவனா. இப்ப பாருங்க, யோவானுடைய அவருடைய லெவலையும் காட்டுறேன். நீங்க நேத்து சொன்னீங்க, எழுதப்பட்டிருக்கு தீர்க்கதரிசி அவர் பிறக்க போறது எவ்வளவு பெரிய விஷயம். இங்க பாத்தீங்கன்னா ஜீசஸ் சொல்றாரு, அவன் தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன். எழுதி வச்சுக்கோங்க, தீர்க்கதரிசியிலும் மேன்மை. சில நேரங்கள்ல நாமளும் அப்படிதான். நம்முடைய தேவ ஊழியக்காரவங்களை விட பிரமாதமா ஸ்கில்ஸ் இருக்கும், நமக்கு திறமை இருக்கும். ஏன் சபையில நிறைய ஆத்துமாக்கள் கொண்டு வந்து சேர்க்கிறதே நீங்களாதான் இருப்பீங்க. சபையில எல்லா விஷயங்களும் எடுத்து போட்டு பண்றது, பணம் வேணுமா நான் தாரேன்,
பாஸ்டர் நானே கூட்டிட்டு போயிட்டு வந்து இடக்குறேன். பாஸ்டருக்கு ஃபைனான்ஸ்ல சப்போர்ட் பண்றதே நீங்க தாங்க இருக்கும். எல்லாத்துலயுமே உங்களை கையை காட்டி பாஸ்டர் சொல்லுவாரு, இவங்க சூப்பரா இருக்காங்க, சபையில எல்லாரும் உங்களை பார்த்து கிரேட்னு சொல்ற அளவுக்கும் உண்மைக்குமே நீங்க தேவனோடு ஒரு நெருங்கிய உறவு வச்சு கொள்றவங்களா கூட இருக்கும். தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன், பாஸ்டரை காட்டிலும் உங்க மூலம் மிரக்கல்ஸ் பயங்கரமா நடக்கும். ப்ராஃபட்டிக்ல ஆப்ரேட் பண்ணுவீங்க, மல்டிபிளான கிரியேட்டிவிட்டி மிரக்கல்ஸ் பண்ணுவீங்க. உங்களுடைய நாலேஜ் பாஸ்டரை காட்டிலும் பைபிள் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க. அப்படிப்பட்டவனான தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன். அடுத்த வசனத்துல பாருங்களேன், 28ல இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு இங்க அன்லாக் பண்றேன். நல்லா அதை ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. 28 வாசிப்பா. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி ஒருவனும் இல்லை. நல்லா கேளுங்க, அடுத்தது அப்புறம் வாசிப்போம். இந்த யோவான் ஸ்நானகன் ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவனில் யோவான பார்க்கிலும் பெரிய தீர்க்கதரிசி யாரும் இல்லையா. மேல சொன்னாரு தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன். இப்ப சொல்றாரு இவனை மாதிரி ஒரு ப்ராஃபட் இல்லைங்க. எப்படிப்பட்ட ப்ராஃபட் தெரியுமா? நீங்க கூட அப்படியான ஒரு ப்ராஃபட் பார்த்திருப்பீங்களான்னு தெரியா. நீங்க நான் நேற்று கூட 2 தம்பிகிட்ட பேசும்போது சொன்னேன், நீங்க ப்ராஃபட்டிக்ல ஆப்ரேட் பண்ணணும்னு இருந்தா நீங்க இந்த பூமியில பிறந்திருக்கணும். பிசிக்கலி நீங்க பிறந்திருக்கணும், ஒரு தோற்றம் இருக்கணும், அப்படித்தானே? ஆனா யோவான் ஸ்நானகன் எப்படி தெரியுமா? இயேசு கிறிஸ்து வயிற்றில தங்குன உடனேயே கற்பத்துல மரியாள் எலிசபெத்தை பார்க்க வந்த போது 6 மாசம் அவருக்கு வயிற்றுல, யோவான் ஸ்நானகன் 6 மாசமா இருக்காரு. 6 மாச குழந்தைய நினைச்சு பாருங்க, வயிற்றுல கருவுல 6 மாசம் இருக்கும் போதே உள்ள இருந்தே இயேசுவ இவர்தான் மெசியான்னு கண்டு கொண்டவர் அவர்தான், தீர்க்க தரிசனம் சொன்னது அவர்தான். அதைத்தான் வேதம் சொல்லுது, பிள்ளை துள்ளிற்று என்பது அங்கவே அவருடைய ஆபீஸா அவர் ஆப்ரேட் பண்ணிட்டார். அதுதான் ஸ்திரீகள் இடத்தில் பிறந்தனர். வயிற்றில் இருக்கும் போதே ப்ராஃபசி பண்ண முடியுமா? புரியுதா? இது என்ன மாதிரி ஆப்ரேட் பண்ணிருக்காரு பாருங்க. வயிற்றுல இருக்கும்போது ஒருத்தருக்கு நான் தீர்க்க தரிசனம் சொல்லணும்னா அந்த நபர் என் கண்ணு முன்னாடி இருக்கணும், நானும் பிறந்திருக்கணும், அவரும் இருக்கணும். ஆனா இயேசு பிறக்கவும் இல்லை, இவருக்கு 6 மாசம் வயிற்றுல, பூமிக்கே வரல. ஆனா தாயின் வயிற்றுல இருக்கும் பொழுதே மெஸ்ஸியான்னு கண்ட இவர் யாருமே பார்க்கல அவர் மெஸ்ஸியான்னு. மரியாளுக்கு மாத்திரம்தான் தெரியுது. மரியாளுக்கு அடுத்தது அத ப்ராஃபட்டிக்கா வேர்டை டிக்ளேர் பண்ணி சொல்றது யோவான் ஸ்நானகன். ஒருத்தனை பார்த்து நாங்க பிசிக்கலி பார்த்து சொல்ல வேண்டியதை பார்க்காமையே சொல்றாரு பாருங்களேன். என்ன மாதிரி ரெல்ம்ஸ்ல மூவ் பண்ணிருக்காரு வயிற்றுல 6 மாசம் இருக்கும் போதே. இததான் ஜீசஸ் சொல்றாரு, அப்படிப்பட்ட ஒருவன் யோவான் ஸ்நானகன், ராஜ்யத்துல மேன்மை உள்ளவன், கிங்டம்ல. ஆகிலும் பட் தேவனுடைய ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் தீர்க்கதரிசியிலும் மேன்மை உள்ளவன். இவர் ப்ராஃபட்டிக்ல இவர் ஆப்ரேட் பண்ண மாதிரி ஸ்திரிக்கிற இடத்துல யாரும் பிறந்தது இல்லையா. ஆனா ஜீசஸ் சொல்லிட்டாரு, தேவ ராஜ்யத்துல வரிசைப்படுத்தப்பட்டிருந்தா அதுல லீஸ்டா கடைசியில் ஒருத்தன் தொங்கல் இருப்பான் தெரியுமா, அவனை காட்டிலும் சின்னவனா இவன் ஆயிட்டான். யாரு? யோவான் ஸ்நானகன். சொல்லுங்க பாப்பா, எதனால அவன் அந்த இடத்துக்கு போனான் அப்படின்னு? இயேசு புகழ்ந்து பேசிட்டு சொல்லிட்டாரு, அவன் இப்ப இததான் சூஸ் பண்ணிட்டான் அப்படின்னு. ஏன் அந்த இடத்துக்கு யோவான் போனாரு? ராஜ்யத்துல சிறியவனா ஏன் ஆயிட்டாரு அவர்? லீஸ்ட் ஆயிட்டாரு. ஏன்? மேன்மை உள்ளவன் வயிற்றுல இருக்கும்போது எப்படி ஆப்ரேட் பண்ணா, இப்ப ராஜ்யத்துல லீஸ்டா போயிட்டாப்ல. எதனால நினைக்கிறீங்க? இங்கதான் நீங்க வாசிச்சீங்களே 23ல, இடரல், மனத்தாங்கல். நீ கிங்டம்ல எவ்வளவு பெரிய மேனா இருந்தாலும் உன்னை லீஸ்ட்ல கொண்டு போய் விட்டுற. ரொம்ப டேஞ்சர் மனத்தாங்க. ஞானத்தின் பிள்ளைகளாய் நீங்க நடந்து கொள்ளணும். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் மனத்தாங்கல் ஆகணும்.
எப்பெல்லாம் நீங்க பெரிய ஆட்களா இருக்கீங்களோ உங்களையே கீழே கொண்டு போய் விடுறது வேற யாருமே இல்லைங்க. நமக்குள்ள இருக்கிற அந்த அஃபென்சிவ் ஆர்ட் தான் அஃபெண்டடா இருக்கிற இடம் தான். ஞானமானது என்னன்னா மனத்தாங்களை தாண்டி கனப்படுத்தும் இதயத்தின் மூலமாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கக்கூடிய தரக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற காரியம். புரியுதா? மனத்தாங்களை தாண்டி தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறதே இந்த கனப்படுத்தலின் இதயம் தான். ஒரு பிரிட்ஜ் மாதிரி சட்டு சட்டு சட்டுன்னு சைனா போன் மாதிரி போயிருது இருதயம். நோ, நீங்க உன்னதமான தேவனுடைய குமாரர்கள் குமாரத்திகள். கிறிஸ்துவின் நேச்சர், இயேசு கிறிஸ்துவின் தன்மை, ரூபம், சாயல் உங்களுக்குள்ள வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அப்படிப்பட்டவங்க. வேற எதுக்குமே நீங்க கொடுக்காதீங்க இடம். நோ சொல்லுங்க தைரியமா. நோ, இது ஏன் அடையாளம் இல்ல, இது கிறிஸ்துவின் சிந்தை இல்ல. இந்த எண்ணம் என்னையே அழிக்க நினைக்குது. இதோட நான் குடுத்தனம் நடத்த மாட்டேன், வாழ்க்கை பண்ண மாட்டேன். நான் இதை விவாகரத்து பண்றேன், இதை டைவர்ஸ் பண்றேன். எதை? இப்ப நான் பேசின இந்த இடரல் சார்ந்த விடயங்கள். ஆண்டவர் உங்களுக்கு தரக்கூடிய எல்லா நன்மைகளான நன்மைன்னு சொல்ற எல்லா விஷயமும் ஒரு ஆஃபென்சிவ் பேக்கேஜ்ல தான் தருவாரு. ஆமா, நீங்க நினைக்கிற பேக்கேஜ்ல கொடுக்க மாட்டார். இப்படி தந்தா ஈஸியா இருக்கும் தானே? இல்ல இல்ல, அவருக்கு உங்களை கடுப்பேத்துறதே தான் வேலை. உங்களை கடுப்பேத்தி உங்களுக்கு அவர் எப்படி கடுப்பேத்துவார்னா உங்களுக்கு கொடுத்த தேவ மனிதன் மூலமாகவே கடுப்பேத்தி, அதான் சொல்ல போற அந்த பிளெஸிங் எப்படி தரப்போறாருன்னு. நீங்க நினைச்சோன்னா அப்படி இல்ல, கடுப்பா இருக்கு பாஸ்டர், கடுப்பா இருக்குண்ணே, கடுப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு, கடுப்பா இருக்கு. ஓகே, கடுப்பா இருக்கா? சொல்லுவேன், என் கடையில வேலை செய்யறவன் அடுப்புல இருக்கவன கடுப்புல இருக்க கூட அப்படின்னு விஜய் சொல்ற மாதிரி பாஸ்டர் விஜய் சொல்லுவார்ல, டீ ஆத்தும் போது வடிவேட்ட கடைசியில என்ன நிலைமை, கடுப்புல இருந்துட்டு சம்பளமே இல்லாம வேலை தான் பார்க்கணும். ஆனா இந்த இடத்துல மனத்தாங்கள் ஆகாம, ஓ ஆண்டவர் இததான் என்னிடம் எதிர்பார்க்கிறாரு, ஏதோ ஒண்ணு எனக்கு சொல்லித்தர விரும்புறாரு, இதை இப்படி செய்யணும்னு எனக்கு சொல்றாரு அப்படின்னு அந்த சுவிட்சை நீங்க அப்படி போடுறீங்க பாருங்களேன், அதுக்கு பேர் தான் ஞானம். புரிஞ்சா? லூக்கா 7:35 அதுதான் சொல்லி இருக்கு. ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அதுக்கு நான் சொன்னேன்ல, அது எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்னு. லூக்கா 4ஆம் அதிகாரம் 24-27 பாருங்க. ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன். இந்த கடுப்பாக வேண்டிய தருணத்தை, பயங்கரமா மூக்குக்கு மேல நெருப்புத்தனமா வந்த கோவத்தை மனத்தாங்களையும் தாண்டி 2 பேர் ஆபரேட் பண்ணி, யாருமே பெற்றுக்கொள்ளாத பிளெஸிங் அவங்க பெற்றுக்கொண்டிருக்காங்க. கனத்துல ஆபரேட் பண்ணி ஞானமா நடந்து. அந்த 2 பேரை பத்தி ஜீசஸ் இங்க சொல்றாரு. 34 தம்பி வாசிங்க. ஆனாலும் தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் உங்களுக்கு நல்லா தெரியும். தீர்க்கதரிசியானவன் தன் சொந்த ஊரில் அங்கீகரிக்கப்பட மாட்டான். ஏன் அங்கீகரிக்கப்பட மாட்டான்? இப்ப சொல்லுவீங்க. ஏன்னா ஃபெமிலியரா இருக்கிறனால பெருசா ஹானர் அங்க இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன இருக்கு? மனத்தாங்கள் தான் இருக்கு. அப்ப அவர் சொல்றாரு தீர்க்கதரிசி. இப்ப நம்ம பால்ராஜ் பாப்பா உங்க ஊழியக்காரவங்க எல்லாம் இருக்காங்களா, அவங்க வந்து நிச்சயமா இந்த ஊர்ல என்ன பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, நீங்க அப்படி சொல்லாதீங்க, நாங்க நல்லா கனப்படுத்துறோம், நான் உங்களுக்கு குறையே சொல்ல மாட்டேன், நீங்க நம்ம குடும்பம் எனக்கு தெரியும். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, அங்க நடக்காதது ஏன் வந்து ஸ்ரீலங்கால பயங்கரமா நடக்குது, இந்தியால ஏன் நடக்குது? அவங்க உங்க சபைகள்ல இருக்கிறத தாண்டி வெளி இடத்துக்கு போனோன்னு நீங்க அவங்கள குறிச்சு பயங்கரமான டெஸ்ட் பண்ணி கேக்குறீங்க. அவர் வந்துட்டு போனார், இப்படி நடந்துச்சு. இந்த எஸ்ஓடி எல்லாம் பாப்பா நடத்தும் போது மைக்க புடிச்சிட்டு பயங்கரமா பேசுறாங்க. எப்படி?
சம்திங் உங்களை காட் ஷிஃப்ட் பண்ண நினைக்கிறாரு. வாங்க, நீங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள். அந்த வசனம் எப்படின்னு அதை விளக்குறாரு. ஏன் தீர்க்கதரிசி தன் சொந்த ஊர்ல அங்கீகரிக்கப்பட மாட்டான்னா அடுத்த 2 வசனத்தை சொல்றாரு. அன்றியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலருக்குள் அநேகம் விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோன் நாட்டில் உள்ள சரெப்தா ஊரில் இருந்த ஒரு விதவினிடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தினிடத்திற்கும் அனுப்பப்படவில்லை. இப்ப சொல்லுங்க, எலியா வாழ்ந்த காலத்துல எலியா இருந்த பிரதேசத்துல இஸ்ரவேலுக்குள்ள விதவைகள் இருந்தாங்களா இல்லையா? இருந்தாங்க. ஆனா எங்க அனுப்பப்பட்டாரு? புறஜாதியின் எல்லை முடிவுல இருக்கிற ஒரு சாரிபாத் என்ற இடத்துல இருக்கிற விதவை கிட்ட அனுப்பப்படுறார். இப்ப என்ன தெரியுமா நடக்குது? இப்ப 2 விதவை நினைங்க. இஸ்ரவேலுக்குள்ள இருக்க விதவைகளும் சாரிபாத்ல இருக்க அந்த விதவையும் 2 பேரையும் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. ஞானமானது 35ஆம் வசனத்தை மறந்துடாதீங்க. கனப்படுத்தல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்ட் ஆஃப் ஆனர். எலியா அங்க போன உடனே இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? விறகு பொறுக்கிக்கிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியும், 1 ராஜாக்கள்ல வாசிப்பீங்க. எலியா அவரை பார்த்து சொல்றாரு, கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்கிறாரு. அந்த அம்மா பஞ்சம், தண்ணி எடுக்கிறதுக்கு போறாங்க. போகும்போது சொல்றாரு, அப்படியே வரும்போது எனக்கு ஒரு கேக்கு கொண்டு வா. ஒரு இடத்துல பிஸ்கெட்னு இருக்கு, ஒரு இடத்துல அடன்னு இருக்கு, உங்க ஊர்ல ஒரு நாசிலிமா கொண்டு வா எனக்கு அப்படின்னு சொல்றாப்புல. அப்படி சொல்லும்போது அவ சொல்றா, என்ன கொடுமைப்பா இவன், எனக்கே என் பிள்ளைங்க நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நாசிலிமா வச்சிருக்கோம், கொஞ்சம் மாவு இருக்கு, சோறு இருக்கு, அப்படியே கொஞ்சம் எண்ணெயில வச்சு தாளிச்சு 2 கியூக்கம்பரு, அப்படியே கொஞ்சம் சம்பல், அதெல்லாம் வச்சு கொஞ்சம் கடலை அப்படி போட்டு சாப்பிட்றதுக்கு வச்சிருக்கோம். இவன் வேற பங்குக்கு வாரான் அப்படின்னு எந்த விதவை நினைப்பா? இஸ்ரவேல்ல இருக்க விதவை நினைப்பா. எலியா தானே சும்மா எதையோ பேசிட்டு இருக்கான். இந்த தருணத்துல நான் ஞானமா நடக்கணும்ல, எங்களுக்கு வச்சிருக்கதை அவருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு ஞானம் என்ற கவுனை போட்டுட்டு அப்படியே ஃப்ராக்க போட்டுட்டு இருக்கோம். அதுக்கு பேர் மனத்தாங்க. இது ஒரு ஞானம் தான். எப்படிப்பட்ட ஞானம்? நாங்க அவருக்கெல்லாம் கொடுக்க கூடாது, எங்களுக்குன்னு நாங்க வச்சுக்கொள்ளணும். மனத்தாங்கள், ஆனா ஞானம் என்ற கவுன். நாங்க அப்படித்தானே சில நேரங்கள் என்ன பண்ணுவோம்? ஞானமா யோசிக்க கூடாதா சிஸ்டர், ஞானமா யோசிக்கணும் தானே பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். அது ஃபுல்லா ஞானம் இல்ல, ஞானம்னு ஒரு ஃப்ராக்கு போட்டிருக்கு. அப்படியே உயிரே உயிரே வடிவேல்ட ஜோக்ல என்னோடு கலந்து விடு அப்படின்னு வடிவேல்ட ஒரு ஜோக்ல வரும்ல, அந்த ஃப்ராக்க போட்டிருக்கு. ஆனா அது ஞானம் இல்லை, அது மனத்தாங்க. ஆனா அவ என்ன பண்றானா சொல்றா, இல்லைங்க அதை நாங்க சாப்பிட்டு 2 பேரும் அதுக்கு வர சாப்பிட வழி இல்ல, சாகுறதுதான் எங்க கதை, சூசைடு, செத்துருவோம் நாங்க. அது சொன்னார், பரவாயில்ல நீ போயிட்டு என்ன பண்ணு, எனக்கு முதல்ல ஒரு இதை எடுத்துட்டு வா. நாம என்ன பண்ணுவோம்? நான் இந்த முறை தீமத்தேழ மனைவியை பார்த்து ரொம்ப அசந்தேன். பப்பாவும் சுந்தரி அம்மாவும் ரொம்பவே அசந்துட்டாங்க. அவங்க ஹானர் பண்ண விதம், அவங்க கிட்ட இருந்தது அவங்களுக்கு தான் எல்லாருமே கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த சூழ்நிலையில நான் ஒரு இதை எடுத்து அப்படியே அவங்ககிட்ட கொடுக்க, அவங்க சொன்ன, பாஸ் இல்லை பாஸ், நான் தான் உங்களுக்கு தரணும்னு சொல்லி சுந்தரி அம்மாவோட நம்பரை வாங்கி எனக்கு ஒரு தொகை பணம், பப்பாவுக்கு ஒரு தொகை அனுப்புறாங்க, அமௌண்ட். பப்பாவும் சுந்தரி அம்மா அப்படியே இதாயிட்டாங்க. சிலவங்களுக்கு தெரியாது, என் கூட வந்தவங்களுக்கு. பாஸ்டர்ட அசிஸ்டன்ட் பாஸ்டர் சொல்லியிருந்தேன்ல, உங்களுக்கு தெரியும்ல, நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன் இறந்தாங்க அப்படின்னு, தேகத்தை விட்டு போய். அவருடைய மனைவியை பத்தி சொல்றேன், அவங்க இதுல இருக்காங்க. ஆனா வெளியே இருக்கவங்க கண்டா, யாராச்சும் சமுதாயத்துல இருக்கவங்க, என்னம்மா முட்டாள்தனமா காரியம் பண்ற, ஞானமா நீ இருக்க வேணாமா? இந்த மனுஷி போய் எடுத்துட்டு வாரா, மனத்தாங்களை தாண்டி அவ எடுத்துட்டு வாரா. மனத்தாங்கள் அடைய வாய்ப்பு இருக்கு.
இதே நம்ம 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 இஸ்ரேவேல்லனா யூடியூப் சேனல் எல்லாம் இருந்தா இன்னைக்கு இருக்க மொபைல்ல சொல்லு பாப்போம், என்ன கேட்ட, நாடே இந்த நிலையில இருக்கு, நீ எனக்கு சொல்ற கட்டளை கொடுக்குற தீர்க்கதரிசி நீ. இங்க பாருங்க, எல்லாரும் பாருங்க, இவன் வந்து எப்படிப்பட்ட தீர்க்கதரிசினா எங்க கிட்டயே இருக்கிறத புடுங்கி சாப்பிடுறான் பாருங்க. அதுவும் நான் என் பிள்ளைக்கு அவனுக்கு நான் சாக போறேன், அது கூட இவனுக்கு கவலை இல்ல, இவன் ஊழியக்காரனா முதலாவது அப்படின்னு சொல்லி எடுத்து இன்ஸ்டா சோசியல் மீடியா எல்லாத்துலயும் போடுவோம். ஆனா அந்த லேடி அப்படி பண்ணல. அதை தாண்டி போய் பண்ணிட்டு வந்தா பாருங்களேன், பஞ்சம் முடிகிற காலம் வரைக்கும் மாவு பிசைகிற எண்ணெயும் கலசத்துல இருக்கிற மாவும் குறைந்து போகல, பிள்ளையும் அவனும் சாப்பிட்டு எலியாவும் அங்கதான் போஷிக்கப்படுறான். நடுவுல அவன் புள்ள செத்துட்டான், உயிரோட எழுப்பி எலியா திரும்பியும் கொடுக்கிறாரு. என்ன ஒரு கிரேஸ் பாருங்களேன். மனத்தாங்களை தாண்டி ஞானமாய் செயற்பட்டவள் அவள் தான். அததான் லூக்கால நாங்க வாசிச்சோம். ஆனாலும் ஞானமானது, அவளுடைய ஞானம் அதன் பிள்ளைகள் எல்லாரிலும் நீதி உள்ளது என்று ஒப்புக்கொள்ளப்படும். அடுத்தது யார் பாருங்க, நாகமான். நாகமான் வாசிங்க தம்பி. அல்லாமலும் எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே இஸ்ரவேலருக்குள்ளே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள். ஆயினும் சீரியா தேசத்தானாகிய நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இஸ்ரவேலுக்குள்ளேயே யார் இருந்தாலும் குஷ்டரோகிகள் இருக்காங்க பாருங்களேன். ஆனா எந்த குஷ்டரோகியும் எலிசா கிட்ட போய் ஹீல் ஆகிற அளவுக்கு ஒண்ணுமே நடக்கல. ஏன்னா சொந்த ஊர்ல தீர்க்கதரிசி கனவீனப்படப்படுவான் அப்படின்னு எலியாவும் எலிசாவும் எடுத்து காட்டுறாரு. அந்த பெண் இருக்கால, சாரிபாத் விதவை, இதத்தான் ஜீசஸ் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. தீர்க்கதரிசி எனும் நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறோம், தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை பெறுவான். அவ தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் ஏற்றனால அந்த பலனை பெற்றான்னு அதை தான் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணி காட்டுறாரு. இந்த இடத்துல நாகமான் என்ன பண்றான், சீரியா தேசத்தின் தளபதி, பெரிய கை, அங்கிருந்து குஷ்டரோகத்துல இருக்கிறாரு. அதே டைம் இஸ்ரவேலையும் குஷ்டரோகிகள் இருக்காங்க. அவங்களுக்கு ஹீலிங் தேவை, அவங்களுக்கும் டெலிவரன்ஸ் தேவை, அவங்களுக்கும் இம்பார்ட்டேஷன் தேவை. அதே மாதிரி இஸ்ரவேலுக்கு வெளியவும் ஒருத்தனுக்கு தேவை. ஆனா இஸ்ரவேல்ல இருந்து ஒரு சிறு பெண்ணை சிறை பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போயிட்டு அவங்கள அந்த சீரிய தேசத்துல வச்சிருக்கும் போது அந்த பொண்ணு சொல்றா நாகமானுடைய மனைவிக்கு, நீங்க இஸ்ரவேலுக்கு போங்க, அங்க இப்படி ஒரு ஹீலிங் நடக்கும், இவருக்கு சுகம் கிடைக்கும். நாமளா இருந்தா முதல்ல மனத்தாங்கல என்ன பண்ணிருப்ப, நீ ஒரு கைதி, நீ ஒரு அடிமை பெண், டீவேல்யூ பண்ணி சும்மா இது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருப்பான். ஆனா பாருங்க நாகமானுடைய ஒரு விஷயம், சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மனத்தான்களை தாண்டியும் ஞானமாய் ஒரு தீர்மானம் எடுக்கிறான் கனம் பண்றதுல. திரும்ப என்ன நடக்குது, அங்க இருந்து போறான். போயிட்டு மற்றபடி உங்களுக்கு பெரும்பாலும் தெரியல, எங்கெங்க மனத்தாங்கள் ஆகணும்னு நான் சொல்றேன். அடுத்தது போயிட்டு எலிசாட வாசல்ல நிக்கிறான். அங்க இருந்து வந்திருக்காங்க, சும்மா நினைச்சு பாருங்க, மலேசியாக்கு நியூசிலாந்துல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு உங்ககிட்ட ஹீலிங் பெறறதுக்கு. நீங்க உங்க வீட்டுலயும் சர்ச்சிலையும் சேர்த்துக்கொள்ளாம வாசல்ல வந்து காடியில இருந்து இறங்கினோனையே மேல இருந்து பாப்பா என்ன பண்றாரு, மேக்சிமஸ் நீ போயிட்டு சொல்லு அவனுக்கு 7 தரம் போயிட்டு, என்ன உங்க ஊர்ல என்ன குளம் இருக்கு, அங்க போயிட்டு குளிச்சுட்டு வா மேக்சிமஸ் அப்படின்னு பாப்பா சொல்லி அனுப்புறான்னு வைங்களேன். அவன் நியூசிலாந்துல இருந்து வந்திருக்கான், எப்படி இருக்குன்னு பாருங்களேன். எலிசா அங்க உட்காந்து என்ன சொல்றான்னா, அவன் வெளியே வந்து பதில் சொல்லாம ஒரு ஆளை அனுப்பி அவனை போய் 7 தரம் அங்க முங்க சொல்லு அப்படின்னு. என்ன மாதிரி மனத்தாங்கள் ஆகிருக்கணும். அவன் மனத்தாங்கள் ஆகுனா மூக்கு மேல கோவம் வந்து அந்த வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, காண்டாகி, எங்க ஊர்ல இல்லையாடா குளம், நியூசிலாந்துல இல்லையாடா குளம் குட்டை, இவங்க மலேசியாலையாடா இருக்கு, அதுவும் காஜாங்களையா அப்படின்னு. அப்பையும் அவனுடைய கூட இருக்கிறவன் சொல்றான், தலைவரே இப்ப ஒருவேளை அந்த தீர்க்கதரிசி உங்களை பார்த்து 7 மலை தாண்டி 7 கூகை தாண்டி அந்த சின்ன பெட்டியில ஒரு ஆயில் இருக்கும், அதை எடுத்து தடவுங்கன்னா தடவிருப்பீங்க தானே, இவர் போய் முங்க தானே சொல்றாரு, முங்குங்கண்ணே அப்படின்னு கேக்குறாரு. அப்பவும் ஒஃபண்ட் ஆகணுமா, நீ யாரா எனக்கு இதை சொல்றதுக்கு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு. அப்பவும் சொல்றா, இட்ஸ் ஓகே, ஞானம் கணத்தை சூஸ் பண்ணணும்.
முதலாவது தரம் முங்குறான், ஒன்னும் நடக்கல, இப்படி காண்டு இருக்கும். ரெண்டாவது தரம் முங்குறான், ஒரு அடையாளம் கூட இல்ல, மாறல, அப்படியே தான் இருக்கு. ஆறாவது தரமும் முங்குறான், ஒண்ணுமே மாறல. ஏழாவது போயிட்டு வெளியே வரான் பாருங்க, சரீரம் முழுவதும் வந்து குழந்தையின் சர்மம் போல ஆயிட்டுங்க. அந்த ஞானத்துல, மனத்தாங்கள்ல ஞானத்துல எடுத்த தீர்மானம் அவனுக்கு நீதியை கொண்டு வந்து கொடுத்துச்சு அவன் வாழ்க்கையில. உங்க வாழ்க்கைக்கான நீதி அதுதான் லூக்கால நாங்க வாசிக்கிறோம். ஆனாலும் ஞானமானது அதன் பிள்ளைகள் எல்லாராலும் நீதி உள்ளதென்று ஒப்புக்கொள்ளப்படும். அந்த சாரிபாத் விதவைக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சு. இந்த நீதி வேணுமா? நாகமானுக்கு ஒரு நீதி கிடைச்சிச்சு. இந்த நீதி வேணுமா? இல்ல நீங்க மனத்தாங்கள்ல போய் எனக்கு ஒரு நீதி கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த நீதி வேணுமா? உங்களை ரெஸ்டோர் பண்ற, உங்களை ஒரு எழுச்சிக்குள்ள கொண்டு போற, உங்களை ஒரு ரிவைவ் பண்ற அந்த நீதி வேணுமா? உங்களை காலி பண்ற நீதி வேணுமா? எதை நீங்க சூஸ் பண்ண போறீங்க இன்றைக்கு? என் லைஃப்ல எனக்கு கிடைச்ச எல்லா கிரேட்டஸ்ட் பிளஸிங்கும் ஆஃபென்சிவ் பேக்கேஜ்ல தான் வந்துச்சு. நிறைய எடுத்துக்காட்டலாம், அதுல 2-3 சம்பவம் சொல்றேன். ஒண்ணு, பால்ராஜ் பப்பாவையும் சுந்தரி அம்மாவையும் நான் பார்த்த போது, எங்க அப்பா வந்து மலேசியாவுக்கு போறாரு, அவர் நடத்துற எஸ்ஓடியில படிக்கணும்னு 2013. என்கிட்ட கேட்கிறாரு, நீங்களும் வாரீங்களா? நான் பார்த்துட்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், என்னப்பா நீங்க, அவங்க போஸ்ட் அந்த லீஃப்லெட்ல போஸ்ட்ல போட்டிருப்பாங்க தெரியுமா, அவங்க ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அவங்க குடும்பமா அப்படியே இருந்து அந்த ஒரு விதமா ஒரு அப்ப சொல்றேன், ஒரு விதமா கலர் கலரா உடுச்சி நகைலாம் போட்டு அந்த ஜிகு 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 ஜிகுன்னு அப்படியே இருக்காங்கல்ல. அது ஒரு நல்ல ஒரு அழகான பியூட்டிஃபுல்லான ஒரு ஆடம்பரம். அந்த டைம் நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. பிரைஸ் எல்லாம் ஆடன்றது ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு இதெல்லாம் அப்படி ஒரு பெண்டிகோஸ்டல் பாஸ்டரா இருந்தேன்ல. அதான் வந்து நம்ம எஸ்எல் சொன்னா லாஸ்ட் டைம் என்னை கொண்டு வந்து காஜாங்ல விடும்போது அந்த ஹோட்டல்ல, ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்ச மெசேஜ் நான் மறக்க மாட்டேன். அதுலயே ஒண்ணு நீங்க சொன்னீங்க பாருங்க, இந்த காலில வந்து கொலுசு போட்டிருக்கிற ஒத்த இது போட்டிருக்கவங்க வந்து ப்ராஸ்டியூஷன்ல தான் பண்றவங்க தான் அப்படி போடுவாங்க. என்னால அந்த செய்தி மறக்கவே முடியாதுன்னு சொன்ன. அந்த மாதிரி ஒரு பிரதிஷ்டை வாழ்க்கை என்று நான் இருக்கும்போது இத பார்க்கும்போது எனக்கு என்ன இருக்குன்னா, இவங்கெல்லாம் என்ன பிரதிஷ்டை இல்லாத ஊழியக்காரங்களா இருக்காங்க. ஆஃபென்சிவ் பேக்கேஜ்ல தான் தகப்பன் வந்தாரு. அடுத்த தகப்பன் உங்களுக்கு தெரியும், இந்தியால இருக்காரு, ஜெசோடியானு. அவர் வீட்டுக்கு முதல்ல போனோன்னே நான் ஆஃபென்ஸ் ஆகிட்டேன், தெரியல. அந்த சொப்பனத்துல நடந்த விஷயம், எப்படா இந்த மனுஷனை விட்டு ஓடலாம் சொன்னேன்னு. சரி, கொஞ்ச நாள் பாப்பா என்ன பண்றாரு, இவனுக்கு ஒரு பொண்ணு பார்ப்போம், ஆன் ஷர்மிலான்னு சொல்றாரு. என் ஈசாக்குக்கு ஷீபா தேசத்து இளவரசியை நான் பார்த்திருக்கேன்னா அது எனக்கு ஆஃபென்சிவ் பேக்கேஜ்ல தான் வந்து 2 வருஷம் கடுப்பாவே இருக்கு. நான் சொல்றேன், ஜெசுவன்ட்டையும் சொல்றேன், சுந்தரி அம்மாட அதை மட்டும் பேசாதீங்கம்மா, எனக்கு கடுப்பா இருக்கு. ஏன்னா ஷர்மி மேல பிரச்சனை இல்லை, கல்யாணம்னு எடுத்தாலே எனக்கு கடுப்பா இருக்கு. இதுக்குள்ள யாராச்சும் இருப்பீங்க, கல்யாணம்னு எடுத்தாலே கடுப்பாவீங்களா இருக்கும். கிரேட்டஸ்ட் பிளஸிங் உனக்கு தான் இருக்கு, தீர்க்க தரிசனமா சொல்றேன். ஞானத்துல நீ ஆப்ரேட் பண்ணா உனக்கான நீதி அதுல இருக்கு. நான் என்ன பண்றேன், அப்படியே கடுப்பாறேன். இன்னைக்கு நான் சொல்றேன், என் வாழ்க்கையில வேறொரு பொண்ணை நினைச்சு பார்க்க முடியாது. ஷர்மி என் லைஃப்ல வந்ததுல என்ன ஒரு கிரேட்டஸ்ட் பிளஸிங். எனக்கு இன்னைக்கு 2 அழகான பெண் பிள்ளைகள் சௌந்தரியமா இருக்காங்க. இந்த ஆசீர்வாதங்கள் அத்தனமும் வந்தது எனக்கு ஆஃபென்சிவ் பேக்கேஜ்ல தான் வந்துச்சு, என்ன கடுப்பேத்துற மாதிரி தான் வந்துச்சு. அதை தாண்டி நான் ஞானமா எடுத்த தீர்மானம் தான் இன்றைக்கும் ஷேர்லி மாஷ்னு சொல்லி உங்களுக்கு ஒருத்தர் இங்க முன்னாடி இருந்து பேசிட்டு இருக்கேன். இப்பதான் உங்களை எல்லாம் வந்து பார்த்துட்டு போனேன்ல, அந்த பிளெஸிங்கெல்லாம் காரணம் ஹார்ட் ஆஃப் ஆனர். அஃபென்சிவா ஒரு விஷயம் வரும்போதே நினைச்சுக்கோங்க, இதுக்கு அங்கிட்டு, இந்த மதிலுக்கு அங்கிட்டு என்னதான் இருக்கு, பெரிதான ஒரு ஆசீர்வாதம், என் நீதி விளங்க போகுது. சில விஷயங்கள் அப்படியே இன்னைக்கு அந்த யோவான் ஸ்நானகனுடைய கேஸ் ஸ்டடியை அப்படியே முடிச்சுட்டு அப்படியே இந்த 2-3 வசனங்கள் சொல்றேன், இது உங்களுக்கானது. 1 தீமோத்தேயு 5:17. அதுல நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை, விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களை இரட்டிப்பான கனத்துக்கு பாத்திரவான்களாக எண்ண வேண்டும். எல்லாரையும் கனப்படுத்தணும், ஆனா ஒருத்தவங்களை மாத்திரம் டபுள் போர்ஷனா டபுள் ஆனர் கொடுக்கணுமா. அந்த டபுள் ஆனரை ஆம்பிளிஃபைட் வெர்ஷன் என்ன சொல்லிருக்கு, ஏஎம்பி என்ன சொல்லிருக்குன்னு பாருங்களேன். அந்த ரெட்டிப்பான கணத்துக்கு என்ன பிராக்கெட் பண்ணிருக்காங்கன்னு. கிட்டத்துல மோசஸ் ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருக்கும்போது, மோசஸ்ட சொந்த சகோதரியே மோசஸ பிடிச்சி
வேறொரு ஊர்ல நீ வந்து பொண்ணு எடுத்துட்ட, எங்க போர்ட்டோகால்ல எங்க ரத்தத்துல தான் எடுக்கணும், நீ என்ன வேறொரு இடத்துல இருந்து எடுக்கிற அப்படின்னு சொல்லி சண்டை போடும்போது, உங்க பிள்ளைக்கு ஒண்ணுனா நீங்க லுங்கிய கட்டிட்டு சட்டை போடாம ரோட்டுக்கு இறங்குவீங்கல்ல, அந்த மாதிரி டைரக்டா பிதா இறங்கிட்டாரு. தேவன் இறங்கி மோசேக்காக பேசுறாரு. யார பத்தி என்ன பேசுறீங்க? உங்க கூட மோசேயை உங்க கூட நான் பழகுற விதத்தையும் மோசையும் கூட பழகுற விதத்தையும் ஒரே மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்னு. தயவு செய்து உங்க குடும்பத்துக்குள்ளேயே பிறந்திருந்தாலும் உங்க தேவ மனுஷன், நீங்க எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ள சகோதர சகோதரிகள் தான். ஆனா சில ஒழுங்கும் கிரயமா சில விஷயங்கள் வச்சிருக்காரு. அந்த லீடர்ஷிப் கீழே பேசுவேன், ஸ்பீடா நான் பேசுவேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. என்னம்மா வசனம் எடுத்துட்டீங்களா? வாசிங்க. Yes, Pastor. வாசிப்பா. The elders who perform their leadership duties well are to be considered worthy of double honor. Bracketல financial support. எனக்கு அதே போதும். டபுள் ஓனர்னா என்னன்னு சொல்லிருக்கு. Financial supportனு போட்டிருக்கு. இப்ப நீங்க எனக்கு பணம் தாரீங்க அப்படின்னு வைங்களேன், உங்ககிட்ட நான் வாரேன். யாரோ ஒரு ப்ரீச்சர் வராரு, நீங்க அவருக்கு மணி சப்போர்ட் பண்றீங்க, ஓகே. எங்களுக்கெல்லாம் நீங்க ஆனர் பண்றீங்க, ஓகே, சந்தோஷம். ஆனா உங்க தாய் தகப்பனுக்கு நீங்க டபுள் ஆனர் பண்ணணும். எனக்கு நீங்க 1000 வெள்ளி தாரீங்கன்னா அவங்களுக்கு 2000 வெள்ளி தரணும். நாம என்ன பண்ணுவோம்னா, முதலாவது என்ன பார்த்துட்டு, உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், இங்க இருக்கிறவர் அவரை காட்டிலும் உங்களுக்கு பெருசா தெரியறனால கொடுக்குற தப்புன்னு சொல்லல. ஹார்ட்டை பொசிஷன் பண்ணாம அவரை பைபாஸ் பண்ணி நீங்க எனக்கு 2000 வெள்ளி தந்து அவருக்கு நீங்க 10 வெள்ளி தான் கொடுத்துட்டு இருக்கீங்கன்னா சம்திங் ராங். மனத்தாங்கல்ல இருக்கு. இன்றைக்கு இந்த நைட்ல உங்ககிட்ட இருக்க பெஸ்டானது ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க. ஃபினான்ஷியலி பணம், ஒரு தொகை, ஒரு அமௌண்ட். மலேசியன் ஃபேமிலி புரியுதா? ஒரு அமௌண்ட் எடுத்துக்கோங்க கையில. உங்ககிட்ட இருக்கிற கோல்டா இருக்கலாம், உங்ககிட்ட லேண்டா இருக்கலாம், உங்ககிட்ட வெஹிக்கிளா இருக்கலாம். சில தேவ மனிதர்கள் கேட்டா உங்களுக்கு கொடுக்க ரொம்ப இலகுவா இருக்கும். ஏன்னா அவங்கள பார்க்க பெரிய கை மாதிரி தெரியும், பெருசா ஆப்ரேட் பண்ற மாதிரி. பைபாஸ் பண்ணாதீங்க, பைபாஸ் பண்ணாதீங்க. அது கீழே நான் சொல்ல போறேன் அதோடைய மகத்துவங்களை. இன்றைக்கு நைட்டு அவங்களுக்காக நீங்க ஒன்று எடுத்து வைங்க. உங்களால முடிஞ்சா அவங்க அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. இல்ல பாஸ்டர், எனக்கு வந்து ஒரு 1000 வெள்ளி கொடுக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கான்னு, என் கையில வந்து 500 வெள்ளி தான் இருக்கு அப்படின்னு. ஓகே, 500 வெள்ளி எடுத்துக்கோங்க. மிச்ச 500 வெள்ளியை ஒரு பேப்பர்ல எழுதுங்க. எழுதி ஃபீல் பண்ணுங்க. ஒரு 1000 வெள்ளியா கொடுக்கறதா இந்த 500 வெள்ளியோட சேர்த்து ஃபீல் பண்ணிட்டு முதல்ல உங்ககிட்ட இருக்க அந்த 500 வெள்ளியை ரிலீஸ் பண்ணுங்களேன். இல்ல அவங்க வந்தோன்னு தான் கொடுக்க போறீங்கன்னா சிலருக்கு அது அற்புதமா 1000 கொடுக்க வைக்கும். முதல்ல எழுதிக்கோங்க. இல்ல பாஸ்டர், எனக்கு வந்து ஆசை, ஆனா என்கிட்ட 50 வெள்ளி தான் இருக்கு, எனக்கு ஒரு 500 வெள்ளி கொடுக்க ஆசைனா பரவாயில்ல, 50 எடுத்து 450 எழுதிக்கோங்க. உங்களுக்குள்ள அந்த மனத்தாங்களை தாண்டி அந்த உணர்வை வெளியே கொண்டு வாங்க. நான் உங்களுக்கு சொல்றேனே, நான் கொடுக்கறனால சொல்லல. பப்பாவுக்கு ஒரு தேவைன்னா அந்த தேவையில நான் என்ன செய்யலாம் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். என் கூட இருக்கவங்களுக்கு தெரியும், என் ஸ்பிரிச்சுவல் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸுக்கு. அவங்கள அவ்வளவுக்கு பப்பாவை இருதயத்துல கனம் உள்ளவங்களா வச்சிருக்கேன். எனக்கு மாசம் மாசம் பப்பாக்கு நான் வந்து ஒரு அமௌண்ட், நானும் ஷர்மியும் 1ஆம் தேதி ஆனா டார்னு அவருடைய அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். அவருக்கு என் ஃபாதர்ஸுக்கு அனுப்பிடுவேன். இப்ப இந்த முறை வந்தேன், அப்பவும் பாப்பாக்கு கொடுக்கணும்னு உணர்ந்தேன், கொடுத்தேன். நகைகள் கொடுத்துருக்கிறேன், எங்களுடைய என்கேஜ்மெண்ட் மோதிரங்கள் கொடுத்துருக்கிறேன். இன்னும் அவருக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் மைண்ட்ல நோட் பண்ணி புக்ல எழுதி வச்சிருக்கிறேன். ஏன்னா அவங்க நல்லா இருந்தா தாங்க நாங்க நல்லா இருப்போம். ஏன்னா அவங்க தான் காட்ஸ் கிஃப்ட் நம்முடைய லைஃபுக்கு. சில விஷயங்கள் இப்படிதான் இருக்குன்னா அப்படிதான் செய்யணும். எடுத்து வச்சுக்கொள்றீங்களா? முடிவு பண்ணுங்க. ஒரு 15 செகண்ட் தாரேன். இந்த அமௌண்ட்டை நான் எடுத்து கொடுக்க போறேன். என்கிட்ட இருக்கிறதுல பெஸ்டானதை நான் கொடுக்க போறேன். எனக்கு 1000 வெள்ளி கொடுக்க விருப்பம், 500 வெள்ளி இருக்குன்னா 500 எடுத்துட்டு மற்ற 500 எழுதுங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே உங்க ஆசீர்வாதத்துக்கான வாய்க்கால் இருக்கு. உன் மூலம் உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும்னா, உங்களுக்கு யாரு கிஃப்டா காட் தாராலோ அவங்க மூலமா தான் உங்க சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாம் மூலம் ஆசீர்வதிக்கப்படும்னா ஆபிரகாம் மூலம் தான் ஆசீர்வதிக்கப்படும்.
லோத்து மூலம் ஆசீர்வதிக்கப்படாது. லோத்துவின் ஆசீர்வாதம் ஆபிரகாமோடு இருப்பதுனாலதான். அவங்க உங்க சொந்த தகப்பன் தாயா இருந்தா கூட, அவங்க பெற்றெடுத்த பிள்ளைகளை பார்த்து சொல்றேன், அவங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கட்டாயம் இல்லை. நீங்க உங்க வருமானத்துல, நான் ஷர்மி எங்களுக்கான பணத்துல எங்க ஆவிக்குரிய தாய் தகப்பனுக்கு கொடுக்கிறோம். என் சொந்த தாய் தகப்பனுக்கு மாசம் ஒரு அமௌண்ட் கொடுக்கிறோம். ஷர்மிடா பேரண்ட்ஸுக்கு கொடுக்கிறோம். இதெல்லாம் நமக்கான புண்ணியங்களை சேர்க்கிற விஷயங்கள். இந்துவா இருக்கும்போது புண்ணியங்களை எப்படி சேர்ப்போம்ல, ஆனா கிறிஸ்துவுக்குள்ள வந்தோன்னா புண்ணியமாச்சு ஏதாச்சுன்னு ஒண்ணுமே புரியாம இருக்கும். யோசிச்சு பண்ணிட்டீங்களா? எடுத்துட்டீங்களா? நேத்து சொன்னேன், எழுதிக்கோங்க. மனத்தாங்களை தாண்டி வர விஷயங்களை பண்ணிருங்கன்னா உங்களுக்கு நல்லது. பண்ணாட்டி இன்னைக்காச்சும் பண்ணுங்க. இப்ப சில விஷயங்களை அப்படியே சொல்லிட்டு போறேன், மனசுல ஏத்திக்கோங்க. இப்ப என் தகப்பன்மார் இப்படி சொல்றாங்க, ஷர்லி உன்னை நினைக்கும் போது என் இதயத்துக்கு சந்தோஷமா இருக்குடா, நீ இதயத்துக்கு சந்தோஷத்தை மாத்திரம்தான் நீ கொடுக்கிற அப்படின்னு என் தகப்பன்மார் எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் என் பிள்ளைகள் ஒரு சிலருக்கு சொல்லியிருக்கேன். அவங்க அப்படி சொல்ற இடத்துல நீங்க இருக்கீங்களான்னு பாருங்க. அப்படி நீங்க இருந்தா நீங்க தாங்க இந்த உலகத்துல பாக்கியவான்கள். சுமனன், உன்னை நான் நினைக்கும் போது நீ இதயத்துக்கு சந்தோஷத்தை மாத்திரம்தான் சுமனன் கொடுக்கிற அப்படின்னு பால்ராஜ் பாப்பா சொன்னாப்லனா, சுமனனை எந்த ஒரு சக்தியானாலும் கீழே இழுக்க முடியாது. யாராலும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, உங்க ஆசீர்வாதத்தை, உங்க வளர்ச்சி. என் தகப்பன் அப்படித்தான் எனக்கு சொன்ன. நான் இந்த முறைக்கும் ஜெசு என்னை பார்த்து சொன்னாப்ல. அதுக்கு போன முறை ஜெசுவன் கிட்ட அவருடைய ஃபாதர் கேரி கிராண்ட் ஒரு மாந்தி ஒரு பேங்கிள் போட்டு அனுப்புனாரு, ஆப்பிரிக்கன். அதை எடுத்து சொன்னார், ஷர்லி இது எனக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியும், அப்படின்னா நீ எனக்கு எவ்வளவு முக்கியம்னு பாரு, ஏன்னா நீ இதயத்துக்கு சந்தோஷத்தை மாத்திரம் தான் ஷர்லி கொடுக்குற அப்படின்னு போட்டு விட்டாரு. அவ்வளவுதான். என் பேங்க்ல ப்ராஃபிட், தங்க விலை ஏறுதோ இல்லையோ, அவர் இதயத்துக்கு நான் சந்தோஷத்தை கொடுத்தான்னு இதை ஆரம்பிக்கும் போதே நான் சொன்னேன், எனக்கு ப்ராஃபிட். உங்க தகப்பன், சொந்த தாய் தகப்பனா இருக்கட்டும், உங்க ஆவிக்குரிய பெற்றோர் ஊழியக்காரங்களா இருக்கட்டும், இந்த வேர்ட் சொல்ற இடத்துல உங்க ஹார்ட் வரணும். அந்த இடத்துல நீங்க ப்ளீஸ் பண்ணுங்கன்னு சொல்லல, உங்க கல்ச்சர் ஆஃப் ஆனர்ல வளர்ந்து இருக்கணும் நீங்க. ஏன்னா உங்க மனம் குளிரும் போதுதான். ஏங்க மனசை குளிர பண்ணணும், அப்படி ஏன் அவங்க சந்தோஷத்தை கொடுக்கணும்னு கேட்டா, அந்த மாதிரி தருணங்கள்ல தான் நம்மள ஆசீர்வதிக்கிற உணர்வே அவங்களுக்கு உண்டாகும். ஒரு ஊழியக்காரனா இருந்து நான் சொல்றேங்க, என் பிள்ளை என்னத்தான் இவங்க என் கூட இருந்தாலும், என் ஆவிக்குரிய பிள்ளை என்ன எப்ப சந்தோஷமா உணர செய்யறாங்களோ அப்பதான் எனக்கு அவங்கள நிஜமாவே ஆசீர்வதிக்கிற உணர்வு அப்படியே பாயிரத நான் பார்ப்பேன் எனக்குள்ள இருந்து. நான் பார்ஷியாலிட்டி காட்ட மாட்டேன், இப்ப வேணுமான எடுத்து நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லுவேன், அது என்னுடைய அன்புல சொல்லுவேன். ஆனா என் உணர்வு எப்படி பொங்குனா, அவங்க என்ன சந்தோஷமா வச்சிருக்கும் போதுதான் நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்ற உணர்வு வரும். அதை நீங்க எங்க பார்க்கலாம்னா, ஈசாக்கு தனது பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது, மற்றும் யாக்கோப்பு தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது, எங்கெல்லாம் வேதத்துல சம்பவம் இருக்குதோ ஆசீர்வாதித்தாங்க அப்படின்னு ஆசீர்வதித்தாங்கன்னு இருக்கோ, அங்க எல்லாமே உங்களுக்கு இனிமே புரியணும், அதுக்கு முன்னாடி அவங்க இருதயத்தை அவங்க சந்தோஷப்படுத்தி இருக்காங்க. அந்த இதயம் சந்தோஷப்படும் போது அவங்க ஆசீர்வதிக்கிறது உங்களுக்கு அப்படியே பழிக்கும். அவங்க வாழ்க்கையில அப்படியே பழிக்கும். பாருங்க பைபிள்ல எஸ்தர் ராஜாத்தி சம்பவத்துல, ராஜாவை சந்தோஷப்படுத்தும் போது அவ வேண்டுதல் நிறைவேறிச்சா இல்லையா? ரட்சிப்பு வந்துச்சா இல்லையா? உன் சந்ததிக்கு ரட்சிப்பு, வாழ்க்கையில இருக்க ராஜாவை சந்தோஷப்படுத்தும் போது உன் சிறையிருப்பு மாறி, ஆமானின் தந்திரங்களை ஆண்டவரே அவனை தூக்குல போடுங்க ஆண்டவரே, அவன் தந்திரங்கள் அவமானட்டும் ஆண்டவரே, ஜெபிச்சிருந்தா ஒண்ணுமே நடக்காது. ஆமானின் தந்திரங்கள் அவமா வாழ்க்கையில போகணும்னா ஓ ராஜாவை நீ சந்தோஷப்படுத்தினா போதும். எவ்வளவு தூரத்துல நாங்க இருக்கோம் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் ஏரோது ராஜாவுக்கிட்ட வார்ன் பண்ணிடுவாரு, நீ பண்ற காரியம் சரியில்லைன்னு. அப்ப அவ மனசை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த பொண்ணு ஆடுவா,
ஆடணும்னு இவர் ஒரே குளிர்ச்சி ஆயிட்டு என்ன சொல்லிடுவானா, என் ராஜ்யத்துல பாதி பங்கு நான் உனக்கு தாரேன்னு சொல்லுவார். ராஜ்யத்துல பாதி பங்கு. ஒரு பாப்பா அடிக்கடி சொல்லுவார், ஒரு தேவ மனுஷனுடைய தலை பாரு. அப்ப அவ சொல்லுவா, அதெல்லாம் எனக்கு வேணாம், உங்களுக்கு மலேசியாட பாதிய தாரேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு அவட இருதயம் குளிர்ந்துட்டு, அப்ப அவ சொல்றா, எனக்கு மலேசியாட பாதி வேணாம், எனக்கு இவன்ட தலை தான் வேணும் அப்படின்னு சொல்றா. எவ்வளவு பெரிய விஷயம்! ஒரு ஊழியக்காரன் தலை மலேசியாட பாதிக்கு சமனம். அப்ப எவ்வளவு ஊழியக்காரனை கனப்படுத்தணும்னு பாருங்களேன். குளிர பண்ணோன்னு தானே அவளுக்கு தலையே கிடைச்சிச்சு. இன்னொரு ரகசியம் உங்களுக்கு சொல்லித்தாரு, இதெல்லாம் தெரிஞ்சாலும் பரவாயில்ல, திரும்பி ஞாபகம் மூட்டுறேன். ஊழியக்காரன் ஒரு ஸ்டேஜ்ல இருந்து ஊழியம் செஞ்சுட்டு ஒரு அனலா அப்படியே ஃபாதர்ஸ் ஆர்ட்ல மூவ் பண்ணி ஹீலிங்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு பலிபீடத்துல இருந்து இறங்குவாரு. இல்ல வெளிநாடு இப்ப போயிருக்காங்கல்ல, வெளிநாடு எல்லாம் போயிட்டு வரும்போது, இல்ல வெளி இடங்கள்ல உங்க சபை தாண்டி மற்ற இடங்கள்ல போய் ஊழியங்கள்லாம் செஞ்சுட்டு வரும்போது அவங்க ஒரு உன்னத அனுபவத்தை கேரி பண்ணிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த டைம் அவங்களுடைய இருதயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா சொந்த இடத்துல கனப்படுத்துறதை விட வெளிய சமய கனப்படுத்துறனாலையும் தேவன் அவங்கள பயன்படுத்தின விதம், அந்த கனத்தினால மற்றவங்களுக்கு நடந்தனாலையும் ஒரு சந்தோஷத்துல அடுத்த பரிமாணத்துல வருவாங்க. அந்த டைம்ல வெளிநாடு போயிட்டு வரும்போதோ பலிபீடத்துல இருந்து இறங்கும் போதோ உடனே போயிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, அவங்க கை உங்க மேல படணும், அவங்க நிழல்ல போய் நீங்க நின்றணும். அப்படியே இம்பார்ட்டேஷன் உங்க மேல வரும், பகிர்ந்தளிப்பு வரும். சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என் தகப்பன் பேசிட்டு வந்தோடனே அவங்க போய் அந்த சேர்ல உட்காருவாங்க, நான் ஓடி போய் முட்டியில போய் அப்படியே நிப்பேன். அங்க அப்படியே தலையில கைய வைப்பாங்க. ரொம்ப மரியாதைன்னு சொல்லி எதையோ மிஸ் பண்ணிட்டோம்ல. இதெல்லாம் இல்லாம தண்ணி எடுத்து கொடுக்கறது, பைய தூக்குறது, மைக்க பிடிக்கிறது, சர்ச்சில் வர்ஷிப் பண்றது, கிட்டார் வாசிக்கிறது, இதெல்லாம் இல்லைங்க. ஞானத்தின் பிள்ளைகளா நடந்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு ஆப்ரேட் பண்றாங்கன்னா, நான் எல்லாம் அப்படிதான் வளர்ந்துருக்கேன். சாப்பிட்டு வச்சா மிச்சம் வச்சா அதை எடுத்து சாப்பிட்டுருவோம்னா பாருங்களேன். நமக்கு நம்ம பாஸ்தா சாப்பிட்டு வச்சா எச்சையா இருக்குப்பா அப்படின்னு தோணுது, எச்சில போய் சாப்பிடுவேன். எச்சில்ல இம்பார்ட்டேஷன் இருக்குன்னு நம்புறாங்க. நான் தண்ணி குடிச்சிட்டு வச்சா என் பசங்க தண்ணி பாட்டில் அடுத்தது இருக்காது. ஏன்னா நான் அந்த கல்ச்சரை கேரி பண்றதுனால. இது வேறொரு இன்டென்ஷன்ல பண்ணுங்கன்னு சொல்லல, மனத்தாங்களை தாண்டி ஒரு கனப்படுத்தல்ல இருந்து. இந்த முறை எத்தனை முறை ஜெசு அண்ணன் பப்பாட, ராம்பாபுட அண்ணன், ரோஷன் ஸ்பென்சர்ட, இன்னும் எத்தனையோ ஊழியக்காரங்க சொல்லிட்டு போலாம். இந்த முறை நடந்தது, நான் ஜெசுவனே ராம்பாபு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு பேசிட்டு இருந்தோம். எலும்பி போயிட்டாங்க. நான் கதவை திறந்து விட்டு பண்ணேன், எனக்கு தண்ணி தாகம் ரொம்ப. பார்த்தா ராம்பாபு குடிச்ச பாட்டில் இருக்கு தண்ணி, அப்படியே எடுத்து தண்ணியை குடிக்கும் போது அந்த அவேர்னஸ் இருக்கு, யாரு குடிச்ச தண்ணியை நான் குடிக்கிறேன். ஜெசு அடியானுடைய சன், என்னுடைய ஜெசுவன் என்ற தகப்பனுடைய, அவர் யாரு அப்படின்னு சொல்லி குடிக்கிறேன். எந்த லைஃப்ல ஒரு பிரதரை நான் பார்த்தேன், சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒரு பிரதரை நான் பார்த்து ரொம்ப சுகையினப்பட்டு போயிட்டாரு. அவர் வீட்டுக்கு எனக்கு ஒரு விருந்துக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிட்டுட்டு வெளியே வரும்போது என்னுடைய பாத அணி இருக்குல்ல, ஷூல இருந்து அவருடைய காலை வெளியே எடுக்கிறாரு, என்னுடைய ஷூல இருந்து அவர் காலை எடுக்கிறாரு. வெளியே வரக்குள்ள அவங்க வைஃப் ஓடி வந்து சொல்றாங்க, பாஸ்டர் நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் கேட்க மாட்டுறாரு, உங்க ஷூல அவர் காலை போட்டுட்டு கொஞ்ச நேரம் நான் இருக்கேன். ஏன்னா அவருக்கு காலெல்லாம் வந்து சிக்னஸ் ஆயிட்டு. அவர் என்ன நினைச்சாருன்னா, என் தேவ மனுஷனுடைய ஷூல நான் என் காலை போட்டா நான் நல்லா ஆயிடுவேன். அதே மாதிரி 3 நாள்ல அவர் சுகமானார். அது அவங்களுடைய ஆனர். என்ன மாதிரி அவங்களை ஏற்றுக்கொள்றீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு இருக்கு. நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள்கிற நீதிமானுக்கு ஏற்ற பலனை பெறுவான். தீர்க்கதரிசி என்னும் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்வன் தீர்க்கதரிசனுக்கு ஏற்ற பலன். இப்ப ஏஞ்சலு திவ்யா எல்லாம் இருக்காங்கன்னா அவங்க அப்பாவை வந்து அப்பா என்ற நாமத்தின் நிமித்தம் அப்பாவை ஏற்றுக்கொள்கிற அப்பாவுக்கு ஏற்ற பலனை பெறும். ஆனா என் அப்பா தான், ஆனா அவர் என்னுடைய தேவ மனுஷன் அப்படின்னு அந்த பிள்ளைகள் தேவ மனுஷனுக்குரிய நாமத்தின் நிமித்தம் தாயின் தகப்பனை ஏற்றுக்கொண்டா அதுக்கான பலத்தை பெறுவாங்க. அவங்க குடும்பத்தை நீங்க அந்த லென்ஸ்ல ஏற்றுக்கொண்டாலும் அதுக்கானது இருக்கு. இதுக்கு பேர் ஹீரோ வர்ஷிப் இல்லைங்க. ஹீரோ வர்ஷிப் என்பது அது மனத்தாங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு பைபாஸ் பண்ணி போய் பண்ற ஒரு விஷயம். அதுல ஒரு வேல்யூவே இருக்காது. இதுல நோக்கம் சரியா இருக்கும். இது ஞானமான ஒரு செயல்.
அதுதான் நீங்க பார்க்கலாம் ஜீசஸ் லைஃப்ல எப்படி அவங்க சுகத்தெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க. 12 பேருக்குள்ள இல்லாத ஒருத்தன் வெளியே இருந்து ஆப்ரேட் பண்றான். தடுப்போமான்னு கேட்கறாங்க 12 பேர். நம்மள இல்லாதவன் அற்புதம் செய்யறவங்க நாமத்துல. ஜீசஸ் சொன்னார் அவனை விட்டுரு. நம்ம வேறொரு உள்நோக்கத்தை வச்சு முரட்டுத்தனமா முரட்டாட்டமா ரிபேலியன் பண்ணுனா, மேல் கூறியவற்றை நாங்க செஞ்சோம்னா நமக்கு அது வேலைக்காகாது. அது காக்கா பிடிக்கிற விஷயம் மாதிரி ஒரு விஷயம், அது ஒர்க் ஆகாது. ஆனா உங்க இருதயத்துல உண்மையான அர்ப்பணிப்பு, மனத்தாங்களை தாண்டிய ஒரு ஃப்ரீ ஹார்ட்ல இருந்து இதை நீங்க பண்ணீங்கன்னா உங்க மேல ஆயில் அப்படியே பாஸ் ஆகும். ஆயில் பாஸ் ஆகும்போது எப்படி சொல்லுது சங்கீதம் 133, அது ஆரோனின் தலையிலிருந்து முகத்தின் தாடியில வழிந்து அது அப்படியே அவன் ஆடை வழியா போகுது. ஆயில் பாஸ் ஆகுறதுக்கு ஒரு விதம் இருக்கு, ஒரு விதமா தான் பாஸ் ஆகும். அது திடீர்னு சட்டைக்கு வராது, தலையில இருந்து தான் வரும். உங்க தலையில இருந்து தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். உங்க ஆவிக்குரிய தகப்பன் தாய்கிட்ட இருந்து. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரத்துல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, 25-26ல யாக்கோப்பு ஆசீர்வதிக்கிறான். இந்த ஆசீர்வாதம் ரொம்ப முக்கியம், அப்படியே மைண்ட்ல ஏத்திக்கோங்க. அவன் எப்படி ஆசீர்வதிக்கிறான்னா, உன் தந்தையின் ஆசீர்வாதங்கள், உன் தந்தையின் நன்மைகள் அப்படின்னு யாக்கோப்பு யோசேப்பை பார்த்து சொல்றான். உன் அப்பானா என் ஆசீர்வாதங்கள், என் நன்மைகள், என் அப்பா இருக்காங்கல்ல ஈசாக்கு, என் மூதாட்டி என்னுடைய தாத்தா ஆபிரகாம், அந்த ஆசீர்வாதங்கள் அவங்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதை காட்டிலும் உன் தகப்பனின் ஆசீர்வாதம் தான்டா மேலானது. அந்த ஆசீர்வாதம் இப்ப பாருங்க, அவருக்கு 10 ஏக்கர் இருந்துச்சுன்னா இவருக்கு 20 ஏக்கர் இருந்திருக்கும். இப்ப யாக்கோப்புக்கு அது எத்தனை ஏக்கரா இருக்கும்? 50 ஏக்கரா இருக்கும். அந்த லெகசியில இருந்து பிளஸ் பண்ணி சொல்றாரு, உன் அப்பா ஆசீர்வாதம் பழம்பெரும் மலை இருக்கு தெரியுமா, ஒரு லெகசி, குன்று, அசைக்க முடியாத குன்று இருக்குல்ல, அந்த வல்லமையை காட்டிலும் உன் தகப்பனின் ஆசீர்வாதம் அவ்வளவு வல்லமை வாய்ந்தது, பெரிதானது. இந்த அனைத்தையும் உன் மீது நான் இறக்குறேன்டா அப்படின்னு இறக்குறாரு. அப்ப உன் சகோதரன் உன்னை எதுவுமே இல்லாம விட்டுட்டு போனான் பாத்தியா, ஆனா இனி உன் சகோதரன் உனக்கு கீழே தான் இருப்பான். என்னுடைய வாரிசு நீதான் இந்த லெகசிட. ஆனா இப்போது நான் உனக்கு சொல்றேன், எவ்வளவு மலையிட உயரம் இருக்கோ அந்த உயரத்தை காட்டிலும், அந்த உயரத்தின் உச்சி வரைக்கும் உன் அப்பாட ஆசீர்வாதம் உன் மேல இருக்குண்டா அப்படின்னு சொல்லி ஆசீர்வதிக்கிறான். யாக்கோப்பு ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு யோசேப்பு அவங்க தாத்தா கிட்டயோ இல்லாட்டி யாக்கோப்பை தாண்டி ஈசா கிட்டயோ ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தாண்டி அவங்க அப்பாவை பைபாஸ் பண்ணி போவல. தேவனிடத்துல ஒன்று பெற்றுக்கொள்ளணும்னா கனவு காணாதீங்க, பைபாஸ் பண்ணி பெற்றுக்கொள்ளணும். உங்க ஆவிக்குரிய தாய் தகப்பன் ஊழியக்காரங்களை, தேவ தூதர்களானாலும் கொரிந்தி புத்தகத்துல பவுல் சொல்றாரு, ஏன் நீ முக்காடு போடணும்னா அவங்களுடைய பணிவிடை உனக்கு கிடைக்கணும்னா அவங்க எந்த தலைமைத்துவத்துக்குள்ள அடங்கி அவங்க இருக்காங்கன்னு பார்த்து தான் தேவ தூதரே உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்ல. தேவ தூதர் பணிவிடை வேணுமா? லீடர்ஷிப் அவசியம். ஏன்னா அவங்க ஒரு லீடர்ஷிப்புக்குள்ள ஒர்க் பண்றாங்க. உங்க வாழ்க்கைய அன்லாக் பண்ண சாவி உங்க தகப்பன்மார்கிட்ட தான் இருக்கு. கிறிஸ்துவுக்குள்ள நாங்க எல்லாரும் சகோதர சகோதரிகள். ஆனா சில காரியங்கள் ஒழுங்கும் கிரயமா நடக்க, நம்ம சொந்த பிள்ளைகளே இருந்தாலும் அவங்களுக்கு நாங்க அம்மா அப்பா மாதிரி வச்சிருக்க மாதிரி இருக்கிற மாதிரி நமக்குன்னு அம்மா அப்பா ஆவிக்குரிய தாய் தகப்பன தேவன் தருவாரு. இந்த சீசனை அன்லாக் பண்றதுக்கு உங்களுக்கு தந்த ஆவிக்குரிய தாய் தகப்பன் கிட்ட தான் கீ இருக்கு. தேவனே ஆனாலும் உங்ககிட்ட பேசணும், உங்களை ஆசீர்வதிக்கணும், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை பொழியணும்னா முதலாவது அதுக்கு உங்களை ரெடி பண்றது உங்களுடைய தேவ மனிதர்களா தான் இருக்கும். சாலமோன் எப்படி ஞானத்தை பெற்றுக்கிட்டான்? கனவு கேட்டோன்னே கனவுல சரியா அக்யூரேட்டா பதில் சொல்றான். எனக்கு ஞானத்தை உணர்வேன் தாங்க ஜனங்களை நடத்த. அது எப்படிரா சொன்னான்னு ரொம்ப நாளா கேள்வியா இருந்துச்சு. நான் கண்டுபிடிச்சேன் என்னன்னா, அதுக்கு கொஞ்சம் அதிகாரத்துக்கு முன்னாடி தான் தாவீது கேட்கிறான், தேவன் கேட்டார்னா நீ என்ன சொல்லணும்? நான் ஞானத்தை கேளு, உணர்வி நாவியே. அவங்க அப்பா தான் ரெடி பண்றான். ஏலியை தான் ரெடி பண்றாரு. யார? சாமுவேல போயிட்டு கேள் அப்படின்னு. உன் தகப்பன் தேவனே உன்கிட்ட பேசும்போது சரியானதை சொல்லி பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு உங்க அப்பா தான் உங்களை அன்லாக் பண்ணி விடணும் அவர் பாதத்துல இருந்து. ஃபைனலா நான் சொல்றேன், பிதாவின் ஆவியானவர் ஆசீர்வதிக்க போறாரு, தன் பிள்ளைகள் மேல இறங்க போறாரு. அப்ப தகப்பன் இருதயத்துல இருந்து இயேசு கிறிஸ்து சொல்றாரு, போயிட்டு நீங்க காத்திருங்க. அப்ப இந்த மாதிரி ஆவியானவர் உங்க மேல வந்து தங்கி ஆசீர்வதிப்பார்னு போய் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்க. ஆவியானவர் உங்க மேல வருவாரு. பிதாவின் ஆசீர்வாதம் வாக்கு தத்துவம். பிதாவின் வாக்கு தத்துவத்துக்கு
தன் பிள்ளைகளாகிய ஷீடர்களை, தன் சகோதரர்களாகிய ஷீடர்களை, அவர் மக்களை தகப்பன் இதயத்துல இருந்து இயேசு ரெடி பண்ணார். ரெடி பண்ணோன்னா தான் அவங்களுக்கே அந்த பிளெஸிங் வந்து அவர் சொன்ன விதத்துல அவங்க இருக்கும்போது தான் ஹோலி ஸ்பிரிட் வந்தார். 500 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா கடைசியில இருந்தது 120 பேர். அந்த 120 பேர் மேல பரிசுத்தாவி ஊற்றப்பட்டாரு. விட்டுட்டு போன எத்தனை பேர்? 380 பேர் அந்த லிஸ்ட்ல இருக்கல. மனத்தாங்களாகி எவ்வளவு நாள் தான் காத்திருக்க முடியும்? 10 நாள் காத்திருக்கணும். என்னடா 1வது நாளும் இல்ல, 2வது நாளும் இல்ல, 3வது நாளும் இல்ல, 4வது நாளும் இல்ல, 5வது 9வது நாள் சிலர் பிரிஞ்சு போயிருப்பாங்க விட்டு. கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டாங்க. 120 பேர் மேல ஊற்றினார். மனத்தாங்களை தாண்டி நீங்க ஆப்ரேட் பண்றதுக்கு உங்களுக்கு ஞானம் வேணும்னு நான் ஜெபிக்கிறேன். கனப்படுத்துற இதயம் அங்கதான் வெளிப்படுது. அந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எது வந்தாலும் அசைக்க முடியாது. அது ஒரு மிகச்சிறந்த ஆசீர்வாதமா இருக்கும். எல்லாரையும் கனம் பண்ணுங்க, நல்லது. ஆனா உங்க தேவ மனிதனை கனம் பண்றதுல முந்திக்கோங்க. அதுல சோர்ந்தே போகாதீங்க. வருஷம் வருஷம் உட்கார்ந்து கனம் பண்றது எப்படின்னு கத்துக்கோங்க. ஏங்க நான் கனம் பண்ணணும்? கனம் பிதாவே பண்றாரு தான் ஊழியக்காரனை. அப்ப நாங்க பண்ணிதான் ஆகணும். கனம் பண்றதுல தான் உங்க சந்ததிக்கான மகிமையான ஆசீர்வாதமே இருக்கு. உன் சந்ததி மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் நான் ஆசீர்வாதத்தை மூற்றுவேன் என்ற வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில சந்ததி சந்ததியா போகணும்னா அதுக்கு மனத்தாங்களை தாண்டிய ஞானமான தீர்மானம், அந்த ஞானமான தீர்மானம் கனப்படுத்தலின் இருதயத்துல மாத்திரமே வெளிப்படும். இதுதான் ஹார்ட் ஆஃப் ஆனர். இதை தாண்டி நிறைய உங்ககிட்ட பேசலாம். பட் இதையே நீங்க பிடிச்சு மேல வாங்க. உங்களுக்கு நிறைய வெளிப்பாடு வெளிச்சத்தை உங்க பிதா உங்களுக்கு கொடுப்பாரு. லவ் யூ. தேங்க்யூ.